உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இனிய தமிழ் உறவுகளுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். ஸ்ரீலங்காவினுடைய நாடாளுமன்ற தேர்தல் 2024 சிறப்பு நேரலையுடன் இணைந்திருக்கிறோம். அதாவது இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்கு பதிவானது 4 மணியளவில் நிறைவு பெற்றிருக்கிறது. இன்று இரவு 10 மணியளவில் தேர்தலுக்கான முடிவுகள் வெளியாகும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையர் அறிவிச்சிருக்கிறார். அதே போல 5 மணிக்கே தபால் வாக்குகள் எண்ணப்படுகின்ற அந்த வேலைகளானது இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதாகவும் செய்திகள் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரைக்கும் இலங்கையினுடைய நாடாளுமன்றத்தில் 225 இடங்களுக்கான ஒரு ஆசனங்களுக்கான போட்டி தான் இந்த தேர்தலில் நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 8888 வேட்பாளர்கள் இந்த தேர்தல் களத்தில் களம் காண்கிறார்கள். அதே போல 17 கோடியே 1,40,354 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். மொத்தமாக 13,314 வாக்குச்சாவடிகளில் இந்த வாக்கு பதிவானது இன்றைய தினம் 4 மணியோடு நிறைவு பெற்றிருக்கிறது. மொத்தமாக பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் 225 இடங்களில் 196 இடங்கள், அதாவது 196 ஆசனங்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அதையும் கடந்து 29 உறுப்பினர்கள், அதாவது 29 ஆசனங்கள் தேசிய பட்டியல் என்று சொல்லப்படுகின்ற பட்டியல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மை அப்படின்றது எடுக்கப்பட வேண்டும். எடுக்கப்பட்டால் தான் நிச்சயமாக சில விஷயங்களை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணிக்கு, அதாவது அனுரகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி நிச்சயமாக அறுதி பெரும்பான்மை எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அறுதி பெரும்பான்மை அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 150 ஆசனங்களை அதாவது அனுரகுமார திசாநாயக்க பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அப்படி எடுத்தால் மட்டும்தான் அவர் 2/3 பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை பெற்று நாடாளுமன்றத்தில் அவருக்கான பல விஷயங்களை முன்னகர்த்தி செல்லக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கிறார். பதவியேற்றதுக்கு பிறகு உடனடியாகவே பார்த்தீர்கள்னு சொன்னால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஏன்னு சொன்னால் 2025ஆம் ஆண்டு வரைக்குமே நாடாளுமன்றம் பயணிக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலும் ஜனாதிபதியினுடைய நிறைவேற்று அதிகாரங்களை பயன்படுத்தி அவர் இந்த நாடாளுமன்றத்தை கலைத்தார் அப்படின்பது நம் இதுவரைக்கும் இலங்கையினுடைய இந்த தேர்தலை நம்ம பார்க்கக்கூடிய சில விஷயங்களாக இருக்கு. இப்போது நமது கலையகத்திலே நம்மோடு விருந்தினர்களாக இணைந்திருக்கிறார் சன் மாஸ்டர் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சன் மாஸ்டர். அதே போல மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்களும் இணைந்திருக்கிறார். இலங்கையினுடைய தேர்தல் களம் தொடர்பில் நிறைய கேள்வி இருக்கு. முதலாவது சன் மாஸ்டர், உங்களிடம் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது உடனடியாக ஜனாதிபதி பதவி ஏற்ற உடனே அடுத்தடுத்த நாளை இந்த நாடாளுமன்றமானது கலைக்கப்படுகிறது. எதற்காக இந்த நாடாளுமன்றம் உடனடியாக கலைக்கப்பட்டது? நடந்து முடிஞ்ச ஜனாதிபதி தேர்தலில் மாற்றம் என்ற கோஷத்தோடு வந்த அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கடந்த காலங்களில் நடந்த அதாவது ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகளை விட குறைவான சதவீதமான வாக்குகளை பெற்ற நிலையில் தான் ஒரு 2வது வாக்கு என்ற எண்ணிக்கைக்கு போய்த்தான் அதில் கூட அவர்கள் 50% என்ற இலக்கு அடையிலாமத்தான் ஒரு 42% என்ற இலக்கோடு தான் அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவர். அப்போ அவருக்கு முழுமையான மக்கள் ஆணை இல்லை என்றது அவருக்கு தெரியும். தேசிய மக்கள் சக்திக்கு அது அதனுடைய கட்சியினுடைய கட்டமைப்புக்கு அவைக்கு வெளிப்படையான அந்த நிலப்பாடை வைட்டு இருந்தேன் என்றால் தாங்கள் எதிர்பார்த்த இலக்க அடையலை என்று சொல்லி. அப்போ இந்த இடத்துல நாடாளுமன்றம் என்றது ஏற்கனவே பல கட்சிகளுடைய ஆதிக்கங்களோட இருக்கேக்க அப்போ அவர்கள் முழுமையாக தங்களுக்கான நாடாளுமன்றமாக வந்தால் தான், இப்போ ஜனாதிபதி சர்வ வல்லமையோடு இருந்தாலும் அமைச்சரவை என்று விரைக்க நாங்கள் கடந்த காலங்களில் 2000 ஆண்டில் எல்லாம் உங்களுக்கு தெரியும் சந்திரிகார் என்ற காலத்தில் அந்த இருதுருவ போட்டி இருந்தது. அதுதான் ஸ்ரீசேனா ரணில் கூட்டாட்சி காலத்தில் அந்த முரண்பாடு தவிர்க்கப்பட்டு நாடாளுமன்ற அதிகாரமும், அதாவது பிரதமர் தலைமையிலான அந்த நாடாளுமன்றமும் ஜனாதிபதியும் ஒரு இணைஞ்ச ஒரு ஆட்சி என்று நகர்ந்தது. அப்போ தனித்துவமாக
அதாவது வந்து அனுராகுமார் சாநாயக்கா முப்படைகளின் தளபதியோட சர்வ வல்லமையோடு இருந்தாலும் நாடாளுமன்றத்தினுடைய அதிகாரம் இருக்கேக்க தான் நினைச்சதை சாதிக்கலாம்ன்றது அவருக்கு தெரியும். அப்போ முழுமையான ஒரு அமைச்சரவை அல்ல பிரதமர் அல்ல நாடாளுமன்றம் தன்னுடைய அதிகாரத்துக்குள்ள வரணும் என்றால் அவர்கள் உடனடியாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு போக வேண்டிய தேவையை உணர்ந்து தான் அவர் நாடாளுமன்றத்தை உண்மையில் கலைச்சவர். ஆனால் அடுத்த வருடம் நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்த வருடம் 2025 நடுப்பகுதி மட்டும் அந்த கால அவகாசம்ன்றது இருந்தது. ஆனால் இலங்கையினுடைய நிதி நெருக்கடி, குறிப்பாக இலங்கையினுடைய ஜனநாயக சீரழிவுன்றது, இலங்கையினுடைய சட்டங்கள்ன்றது அல்ல இந்த சீரழிவுகள்ன்றது அல்ல இவர்கள் ஊழலற்றிய ஆட்சி என்று சொல்கிற இந்த கோஷங்களுக்கு முன்னுக்கு அதிகரித்த செலவீனங்களில் தேர்தல் செலவீனங்களும் ஒரு காரணம். ஏனென்றால் வளமைக்கு மாறான தேர்தல்கள், அதாவது வந்து தேர்தல் என்றது ஒரு கால வரிசை கிரமத்துக்கு நடக்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் முரண்பாடுகள் இருக்கேக்க, ஜனநாயகத்தில் எல்லை கடந்த முரண்பாடுகள் இருக்கேக்க அந்த முரண்பாடுகள் ஆட்சி கவுட்புகள் நியாயமற்ற நிர்வாக சீர்கேடுகளால் தேர்தல் வெறியேக்க அந்த தேர்தல் செலவீனங்கள்ன்றது மக்களுடைய வாழ்க்கை செலவாக தான் மாறுது. அப்போ உண்மையிலே இந்த தேர்தல்ன்றது தவிர்க்கப்பட்டு அவர்கள்ட்ட என்னென்னா பெரும்பான்மையான உறுப்பினரும் இருக்கையில் தேசிய மக்கள் சக்திகிட்ட இருந்ததே 3 உறுப்பினர் அவரோட சேர்த்து. அப்போ அவர் பிரசிடெண்டாக வந்ததால் மிச்சம் 3 பேரை வச்சுத்தான் ஒரு தற்காலிக ஒரு அமைச்சரவையை நியமித்து அவர் கொண்டு போனவர். அது அவர்கள் கடுமையான ஒரு ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு வரலாற்று ரீதியான ஒரு அந்த நிர்வாக ரீதியான அனுபவம் இல்லை. என்னதான் அவர்கள் முற்போக்குவாதிகள் இடதுசாரிகள் என்று தங்களை தாங்களே அவர்கள் சேகூரானுடைய வாரிசுகளாக அடையாளப்படுத்தினாலும் அவர்களுக்கென்று சொல்லி ஒரு நிர்வாக ரீதியான அரசு நிர்வாகத்தினுடைய நீண்டகால அனுபவ பிறப்பிருக்கே இல்லை. அப்போ அந்த அனுபவமும் இல்லாத நேரத்தில் ஒரு 3 பேரை வச்சுண்டு நிர்வாகத்தை கொண்டு போயில்லாத சிக்கலில் தான். ஆனால் அவற்றை தெரிவுகள் எல்லாம் செயலாளர்கள் சரியான ஆக்களை போட்டுத்தான் அந்த நிர்வாகத்தை இப்போ கொண்டு போனார். அப்போ இந்த இடத்துல தனக்கு ஒரு முழுமையான அதிகாரம் கிடைக்கணுமென்றதுக்காக மட்டும்தான் நாடாளுமன்றத்தையும் வசப்படுத்தினா தான் தன்னால் ஒரு சுதந்திரமான ஆட்சியை கொண்டு போகலாம்ன்றதின் அடிப்படையில் தான் இந்த நாடாளுமன்றத்தை கலைச்சவர். நிச்சயம். அடுத்த கேள்வி வந்து ஐயநாதன் அவர்களிடம், குறிப்பாக வந்து இலங்கையினுடைய தமிழ் தேசிய அரசியல் தளம் அப்படின்றது வந்து நீங்கள் தொப்புள் கொடியான தமிழகத்திலிருந்து பார்க்குறீங்க இல்லையா, அங்கு அந்த தமிழ் தேசிய தளம் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற அந்த தமிழ் அரசியல் கட்சிகளினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இங்கேருந்து தொப்புள் கொடி உறவாக? நம்முடைய தமிழர் சமூகம் போலவே தமிழர் சமூகம் போலவே அதுவும் பலவீனமாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னோம்னா, இலங்கையினுடைய அந்த மெஜாரிட்டேரியன் பாலிட்டிக்ஸ், பெரும்பான்மை அரசியல் வந்துட்டு சிங்கள பௌத்த இனவாதத்தோடு தான் ஒட்டி இன்ன வரைக்கும் நின்றுட்டுருக்குது. அது அப்படி நின்றுட்டுருக்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா நம்முடைய அரசியல் அதற்கு இணையான, அதுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பலமான அரசியல் தளம் இங்கே உருவாகி குறைஞ்சபட்சம் பல்வேறுபட்ட கட்சிகளை கொண்ட ஒரு கூட்டமைப்பாக அது இருந்திருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. அப்படி இல்லாத ஒரு சூழலில் தான் வந்துட்டு ரொம்ப நம்பிக்கையோடு அன்றைக்கி ராஜபக்சே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா அனுராகுமார திசாநாயக்கா இவங்கெல்லாம் வந்துட்டு பரப்புரை பண்ணும்போது வந்துட்டு அவங்க ஏதோ கருணை காட்டி அவங்க ஏதோ கொடுக்கறது தான் வாங்கிக்கணும் அப்படி தமிழர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான் அந்த பரப்புரையிலேயே அந்த துணி வெளிப்படுத்துது. அப்போ அவர்கள் கொடுக்கறத வாங்குற ஒரு நிலைமையில தான் அங்க தமிழர்கள் இருக்கிற மாதிரியான ஒரு சிக்கலோ இருக்கு. இல்லை, சித்தாந்தம் இல்லை, சிக்கல் அதான் நம்மளுடைய பலவீனம் அப்படின்ற நான். இப்போது நம்மளுடைய ஒருமித்த சக்தி, இப்போ இலங்கையினுடைய இப்போ 2 சன்மாஸ்டர் சொன்னதை போல் ஒரு விடயத்தை சொன்னார். அப்போ ஒரு இருதுருவ அரசியல் அங்கே இருக்கும்போது அப்போ வந்துட்டு தமிழர்களுடைய அந்த வாக்கு வந்துட்டு ஒரு டிசைசிவ் முடிவை மாற்றக்கூடியதாக இருந்த காலகட்டத்தில் தான் வந்துட்டு ஒருத்தர் வந்து யார், அவர் ராஜபக்சேக்கு அப்புறம் வந்தார் ஸ்ரீசேனா, அவர் ஜெயிக்க முடிச்சிச்சு, நல்லாட்சி ஆட்சி அப்படின்னு சொல்லி வந்தார், அப்படிதான் சொல்லுவார். ஆனால் வரல, எதுவும் நடக்கலை நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது பார்த்தீங்க அப்படின்னோம்னா பல்வேறுபட்ட கூட்டணிகள், தமிழர்களுக்கும் ஒரு திசை தெரியாத ஒரு நிலை. ஒரு அடிப்படையை நம்ம கவனிக்கணும், இலங்கையினுடைய அரசமைப்பு, இலங்கையினுடைய அரசியல் யதார்த்தம், இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னோம்னா டில்டடு, அதாவது ஒரு பக்கச்சார்பு உடையவை. அது என்ன அப்படின்னோம்னா சிங்கள பௌத்த இனவாதத்தினுடைய பக்கச்சார்புடையவை. ஸோ அந்த கான்ஸ்டிடியூஷன் என்ன எழுதியிருக்குது, அதில் என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்றதெல்லாம் வேற, எல்லாம் அந்த பக்கம் தான் சார்ந்திருக்கணும். ஆனால் இந்த ஒரு இடத்துல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதாவது அனுரகுமார திசாநாயக்கா இந்த அரசியல் அமைப்பையே மாற்றி அமைப்போம், நாங்கள் நாடாளுமன்றத்தை சுத்திகரிப்போம், அதாவது கிளீன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுகளோட தானே உள்ள வந்திருக்காரு. இப்போ அவரோட அடுத்த கட்ட நடவடிக்கையை பார்க்கும்போது நம்ம அரசியலமைப்பையே மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தேர்தல் பரப்புரைகள் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடியது தானே இருந்திருக்கு. அதுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்களான்றதை பார்ப்போம். முதல்ல என்ன விதமான கிளீனப் அப்படின்றத கவனிக்கணும், என்ன விதமான தூய்மைப்படுத்தல், என்ன விதமான மாற்றங்களை அவர் கொண்டு வர போகிறார் அப்படின்னு இவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை பார்க்கணும். அதில் தமிழர்களுக்கு என்ன ஸ்டேக்,
தமிழர்களுக்கு என்ன வரும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ திசாநாயகர் சொன்ன ஒரு விடயம் வந்துட்டு பறிக்கப்பட்ட காணிகள் தமிழர்களுக்கு வழங்கப்படும், இதை அவர் நிறைவேற்றட்டும் முதல்ல. ரெண்டாவது, தமிழர் சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்கு தமிழருடைய அந்த புலம்பெயர்ந்த தமிழர்களினுடைய உதவி அவர்களுக்கு நேரடியாக கிட்டச் செய்யுமாறு இவர் என்ன முடிவெடுப்பார்? இது ரெண்டு தான். அது ஒரு விதத்தில் இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கும் உதவும், தமிழருடைய மேம்பாட்டுக்கு உதவும். ஆனால் வரக்கூடிய உதவிகள், வரக்கூடிய நிதி, வரக்கூடிய மூலதனங்கள் எல்லாம் எங்கள் வழியாக தான் வரணும், நாங்கள் சொல்கிறபடி தான் இருக்கணும், அது வந்துட்டு எல்லாரும் இலங்கையர்களாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னோம்னா தமிழர் சமூகத்தில் வந்துட்டு எந்த விதமான உதவியும் இலங்கைக்கு வரப்போகிறதில்ல, அது அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த போகிறதில்ல. அப்புறம் அவருக்கு எங்கே இருக்குது ஸ்பேஸு? இப்போ இலங்கை அப்படின்ற ஒரு அரசியல் பொருளாதார நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டை சார்ந்திருக்குது. ஏன்னா அதனுடைய இன்டர்னலாக அதனுடைய எக்ஸ்போர்ட்ஸோ இல்லை அதனுடைய உற்பத்தியோ ஒரு தனது பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய அளவிற்கு வரல, வரக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரல, அடிப்படை தேவைகளை உள்நாட்டினுடைய உற்பத்திகளின் மூலமாக நிறைவேற்றக்கூடிய தன்மையும் பெறவில்லை. இது அனைத்தும் எது எடுத்துகிட்டு போச்சு? நீங்கள் நடத்தின போர். அதில் ஏதாவது மாற்றம் வந்துருச்சா? இல்லை, அதே சிந்தனையில் தானே இருக்கீங்க. அப்போது நான் அதான் சொல்ல வரேன், அந்த சாய்வு இருக்கிற வரைக்கும், சிங்கள பௌத்த இனவாத சாய்வு இருக்கிற வரைக்கும் இலங்கையினுடைய மெஜாரிட்டேரியன் அரசியல் தான் இலங்கையினுடைய அந்த பின்னடைவுக்கும் தொடர்ந்து அது மேம்பட முடியாத மூச்சு திணறலுக்கும் மூலமாக இருக்கும். அது அவங்க நிலைமையே அப்படின்னும் போது தமிழர்களுக்கு அவங்க செய்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ அனுரா திசாநாயக சொல்லக்கூடிய இந்த அரசமைப்பு மாற்றம் இதுக்கெல்லாம் ஒரு விதத்தில் தமிழர்கள், தமிழ் சக்திகள், தமிழருடைய எவ்வளோ பேர் ஜெயிக்கிறாங்களோ அவ்வளோ பேரும் அவங்க உதவினாலும் கூட அவரால் செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுடைய வரலாறு இந்த சிங்கள பௌத்த ஹார்ட்லைனர் கூட தான் நின்று இருக்குது. இவங்கெல்லாம் மாறிட்டாங்க, இவங்கெல்லாம் திருந்திட்டாங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு இலங்கையில் இருக்க எல்லாரையும் ஒரே மாதிரி பார்வை பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அதற்கான எந்த சாட்சியமோ எந்த அத்தாட்சியமோ கிடையாது. அதுதான் இங்கே வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதனால் இந்த தேர்தல் அப்படின்றது என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இலங்கையினுடைய பெரும்பான்மையும் இலங்கையை அப்படியே கட்டி காக்க அவங்களுடைய பூகோள நலனுக்காக கட்டி காக்கக்கூடிய சர்வதேசமும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு விதமான ஜனநாயக நாடகம் அப்படின்றதை தவிர இதுக்கு தாண்டி இதில் எதுவும் இருக்கிறதா அந்த நாட்டினுடைய அரசியல் நமக்கு நிரூபிக்கலை. நிச்சயமா. அதாவது ஜனநாயக நாடகம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறார் ஐயா ஐயநாதன் அவர்கள். உண்மையாகவே வந்து இந்த இந்த தேர்தல் அப்படின்றது தமிழர்கள் தரப்புக்கு என்னத்தை கொடுத்துற போகுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? என்னத்தை தரப்போது, என்னத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக தமிழர் தரப்பு? இல்லை, ஐயா சொன்ன அந்த அடிப்படை சித்தாந்தம் சரி. அதை உள்ளுக்குள்ளே போய் கொஞ்சம் கோட்பாட்டு ரீதியாக நாங்கள் பார்த்தோம் என்றால், இலங்கையினுடைய நாடாளுமன்றமே ஒரு இனவாதத்தால் தான் கட்டமைக்கப்பட்டிருக்குது. அதில் தமிழர்களும் சரி அல்ல உலகத்தினுடைய எல்லா சமூகங்களும் அல்ல அரசுகளும் அதை பற்றி ஒரு கூர்மையான பார்வை இருக்கணும். இப்போ தமிழர்களுக்கும் அதை பற்றி ஒரு தெளிவு இருக்கணும். ஏனென்றால் இலங்கையினுடைய நாடாளுமன்றமே ஒரு இனவாதத்தால் கட்டமைக்கப்பட்டிருக்குது. அந்த இனவாதத்தால் கட்டமைக்கப்படிக்கு இலங்கையினுடைய இப்போ இருக்கக்கூடிய இலங்கையினுடைய அரசமைப்பு சட்டம் என்றது 1972 இருக்கலாம், இந்த 78 இருக்கலாம். இந்த 2 சட்டங்களின் மூலத்தின் அடிப்படையில் தான் இலங்கையினுடைய நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அப்போ இலங்கையின் நாடாளுமன்றத்தில் உருவாக்கப்படுற சட்டங்கள் மக்களுக்கான சட்டங்கள் என்று சொன்னாங்க. இலங்கையில் உருவாக்கப்படுற சட்டங்கள் தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பாக கொடுத்துருக்கா? இல்லை, கொடுக்கல. கடந்த காலத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களாக இருக்கலாம், இல்லை ஏனைய தீர்மானங்கள் எதுவுமே தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் சரி அடிப்படை உரிமைகளையும் அதை உறுதி செய்யலை. அப்போ தமிழ் மக்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக, தமிழ் மக்களுடைய ஒப்புதலுக்கு மாறாகத்தான் பெரும்பான்மை சமூகத்தால் தான் சிங்கள மேலாதிக்க சிந்தனையோடு தான் 72-78 ஜாப்பு கொண்டு வரப்பட்டது. அந்த ஜாப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்றம் எப்படி தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை அல்ல தீர்மானங்கள் அந்த இடத்துல ஏற்படுத்தலாம் என்ற கேள்வி இருக்குது. அது எப்பயுமே சாத்தியம் இல்லை. சரி, அந்த நாடாளுமன்றத்துக்கு தமிழ் மக்களுக்கு என்ன வேலைன்னா ஒரே வேலை தான். அதாவது வந்து ஒரு தேர்தல் நடக்க ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள், இப்போ வடக்கு கிழக்கில் 24 லட்சம் தமிழர்கள் இருக்கினான். அப்போ இந்த வடக்கு கிழக்கில் இருக்கிற 24 லட்சம் பேர், நாங்கள் அகதிகளாக வெளியேறி இங்கே இருக்கிற 1 லட்சத்தை விட அல்ல சர்வதேச நாடுகளில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்து 16 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்களை விட அங்கே இருக்கக்கூடிய 24 லட்சம் பேரில் வாக்காளர்களாக இருக்கக்கூடிய 18 லட்சம் பேரோ 19 லட்சம் பேர் என்ன நிலப்பாட்டு எடுக்கணும்ன்றதை உலகம் பார்த்து கொண்டு இருக்கும். இதுதான் இங்கே முக்கியமான போயிட்டு. இப்போ தமிழ் மக்கள் இந்த ஜனநாயக ரீதியாக ஏன் இந்த தேர்தலில் கவனமாக இருக்கணும் என்றால்,
எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரதித்துவத்தை எங்களோட கொள்கையின் அடிப்படையில் தெரிவு செய்ய நாடாளுமன்றத்தில் எங்களோட கருத்துக்களை ஒரு சத்தமாக சொல்லலாம். ஆனால் அந்த நாடாளுமன்றத்தில் தமிழ் தலைமையில் கடந்த காலத்தில் சரியாக பயன்படுத்தினதான்றதை கேள்விக்குறி இருக்குது. நாங்கள் பேசுகிற மட்டுமில்லை, ஒரு நாடாளுமன்றத்தை முடக்கலாம், நாடாளுமன்றத்துக்கு உள்ளீர்ப்பு போராட்டங்கள் செய்யலாம், அது எதுவுமே நடக்க இல்லை. இப்போ நீங்கள் யுத்த காலத்தில் இப்போ ஐயாவுக்கு தெரியும் 22 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யுத்தம் நடந்த போது 2009ஆம் ஆண்டு இருந்தது எங்களோட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமையில். அந்த 22 பேரில் ஒருத்தர் கூட ரிசைன் பண்ணல. அது கஜேந்திரபாரா இருக்கலாம், நான் பொதுவாக சொல்கிறேன், நான் அல்ல அண்ணன் கஜேந்திரனா இருக்கலாம், அல்லாட்டிக்கு ஐயா மறைந்த சம்பந்தரையாவா இருக்கலாம், யாருமே தங்களோட பதவிகளை தக்க வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் பக்கத்து வீட்டுக்கு வருவோம். எங்களோட விடுதலை போராட்டத்தில் விஜய் நேர்மையாக இருக்கணும், சீமான் நேர்மையாக இருக்கணும், முதலமைச்சர் நேர்மையாக இருக்கணும், நான் நேர்மையாக இருக்கணும். எங்களோட போராட்டத்தில் அங்கே இருக்கிற 22 பேரில் ஒருத்தன் ரிசைன் பண்ணினாத்தான் இங்கே அன்புமணி ரிசைன் பண்ணலன்னு நாம் கேட்கலாம் அழுத்தமாக தொலைக்காட்சியில், அல்ல நீங்கள் கேள்வி எழுப்பலாம், அல்ல திருமாவளவன் கனிமொழி ரிசைன் பண்ணலாம்னு கேட்கலாம். முதலாவது ஈழத்தமிழர்கள் நாங்கள் எங்களோட விடுதலை போராட்டத்தில் நாங்கள் அறம் சார்ந்து நேர்மையாக அரசியல் அறத்தோடு இருந்தால் தான் எங்களுக்கு ஆதரவான தளங்களை அழுத்தம் கொடுக்க சொல்லி கேட்கலாம். நாங்கள் 22 பேர் பொத்தி வச்ச மல்லியப்பு மாதிரி இருந்துட்டு பக்கத்தில் எங்களுக்கான ஆதரவு தளத்தை ரிசைன் பண்ண சொல்லி கேட்கலாம் தானே. அப்போ இலங்கையினுடைய நாடாளுமன்றத்தில் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய ஜனநாயக ரீதியான ஆளுமையால் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த 22 சக்தியும் யுத்த நேரத்தில் என்ன செய்தது? அவங்க பேச்சு போட்டி நடத்திக்கிட்டு இருந்தாங்களா, இல்லை இந்தியாவை கையாளுறேன் தமிழகத்தை கையாளுறேன் வந்து ஓடி திரிஞ்சாங்களா, இல்லை கொஞ்சம் பேர் ஒழிச்சாங்களுடைய? உண்மையில் இந்த 22 பேரும் ஒரு அங்கே ஹோல்பேஸ் கடற்கரையில் இருந்திருந்தால், அல்ல கொழும்பில் நாடாளுமன்றத்துக்கு முன்னுக்கு இருந்திருந்தால், அதில் ரிசைன் பண்ணி இருந்தால் இங்கே இருக்கிற 40 பேர்கிட்டையும் நாங்கள் கேட்கலாம். இப்போ நாடாளுமன்றத்தை எப்படி பயன்படுத்தலாம்ன்றதான் கேள்வி இருக்குது. இலங்கையினுடைய நாடாளுமன்றத்தின் ஒரு நன்மை இருக்கு என்னென்றால், இப்போ உங்களுக்கு தெரியும், அதாவது வந்து இந்த இந்த ஒரு அதாவது வந்து இப்போ ஒரு ஆள் இன்றைக்கு தெரிவு செய்யப்படுறேன்னு வைங்க, சரி கஜேந்திர மாதிரி இன்றைக்கு தெரிவு செய்யப்படுறாரு யாழ்ப்பாணத்தில், அல்லாட்டிக்கு மட்டக்களப்பில் சாணக்கியன்னு வைங்க. இவங்க நான் ஒரு மாதம் அங்கே போயிட்டு ஒரு காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு அம்மாட்ட கொடுத்தா அவள் ஒரு 6 மாதம் இருந்துட்டு போட்டுமே, சட்டத்தில் இடம் இருக்குது. எங்களோட அரசியல் ஆய்வாளர் திருநாவுக்கரசு சேர்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவேன். அப்போ ரிசைன் பண்ணிட்டு உள்ளுக்கு அதுகள் போராட்டம் செய்யுங்கள. அப்போ நீங்கள் வந்து இலங்கையில் இருக்கிற தமிழ் அரசியல் தலைமைகள் எல்லாமே வந்து ஒரு அதிகார ஆசையிலையும் ஒரு பதவி ஆசையிலையும் அல்லது கதிரை ஆசையிலையும் கூட குறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களோட அறம் சார்ந்து இவங்கள்ட்ட கூட குறி இருக்கலாம். ஆனால் என்ன பொறுத்தவரை அந்த 22 பேரும் அவங்க தமிழ் தேசிய நிலப்பாட்டோட உண்மையில ஒரு மனுநீதியோடு இருந்திருந்தால் எங்களோட மக்கள் அந்த மண்ணில் செத்து மடியேக்க அவங்க பதவியை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. அதில் சில நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த 5 வருஷம் முடிஞ்சாதான் தங்களுக்கு பெஞ்ச நின்றுட்டு அப்படியே துண்டு போட்ட மாதிரி காத்துட்டு இருந்தாங்க. இவங்களை என்ன பொறுத்தவரை இவங்க நேர்மையற்றவர்கள். இந்த நேர்மையற்றதனுடைய விளைவு தான் இவ்வளவு கூட்டாக சிதறி போய் நிற்குது தமிழ் தேசிய அரசியலில். இந்த ஏகேடி அலைன்றது அனுராகுமார் சானேக்கானுடைய அலை அடிக்குதுன்னு சொல்கிறாங்க வடக்கு கிழக்கில். அந்த அலை இல்லை, அது சாதாரணமாக ஒரு துவாரணம் கூட வந்திருக்காது. நாங்கள் நேர்மையாக இருந்தால் வந்திருக்காது. அதுக்காக அந்த அலைக்கு பின்னால் எங்களோட மக்களும் விடுபட்டு போயிடாது. எங்களோட அப்பா தண்ணி அடிக்கிற 2 பக்கத்து விட்டு கந்தையாக சொல்லல அதை என் அப்பான்னு சொல்லி எங்கேயாவது ஒரு சிங்களவர்கள் தங்களுக்கான ஆளை எப்படி மாத்துறார்கள்? அம்மாந்தோட்டியில் ஒரு சிங்கள அமைச்சர் இல்லை முன்னாள் எம்பி ஒரு ஆள் நேர்மையாக அந்த மக்களுக்கான பணியை செய்யலை என்றால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இன்னும் ஒரு சிங்களவரை தானே கொண்டு வரார்கள். ஆனால் எங்களோட தமிழ் மக்கள்லாம் சிங்கள தேசிய கட்சிகளுக்களால தமிழர்களை தத்தெடுக்கிறது. உலகத்திலே எங்கேயுமே இந்த கொடுமை நடக்கிறது. இதுல மக்கள் மட்டும் இல்லை, எங்களோட தலைமைகள் மட்டும் இல்லை, மக்கள்லேயும் எனக்கு கேள்வி இருக்குது. இப்போ என்ன சொல்லினோம் என்றால், இப்போ யாழ்ப்பாணத்தில் அன்றைக்கு ஒரு பேராசிரியரோட பேசிக்க அவர் சொல்றாரு, ஐயா என்னென்றால் அதாவது வந்து அடுத்த தலைமுறைக்கு ஜேவிபி பற்றி சரியான அறிவூட்டலை நாங்கள் கொடுக்க இல்லையா? சரி, நிச்சயமா. நான் என்னோட கேள்வி அடுத்தது ஐயநாதன் ஐயாவிடம் சாரிடம் அதுதான். ஜேவிபி அப்படின்ற அந்த கட்சியோடு சார்ந்த அந்த அனுரகுமார திசநாயக்கவனுடைய அந்த ஃப்ளேவர் அப்படின்றத வந்து இங்கே வந்து நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு சார்ந்த அரசியலாக பார்க்குறோம், ஒரு இடதுசாரி அரசியலாக நம்ம பார்க்குறோம். அது சரிதானா? தமிழ் மக்கள் அந்த அரசியலையும் அவருடைய அரசியலையும் எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்றத நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக பார்க்குறீங்க? இல்லை, நம்ம பார்க்குறதுனால அவங்க அப்படி இல்லை, அவங்க அப்படி இருக்கிறதுனால நம்ம அப்படி பார்க்குறோம். நீங்கள் உங்களுக்கு ஒரு கட்சிக்கும் ஒரு வரலாறு உண்டு. இனவாதம் அப்படின்றது ரொம்ப அடிப்படையிலேயே ரொம்ப கீழ்மட்டமான ஒரு அரசியல். அதை ஒட்டுமொத்த இலங்கையினுடைய சிங்கள சமூகம் அதை ஆதரித்தது. அதில் வந்துட்டு அதை உக்கிரமாக கொண்டு போன ஒரு இயக்கம், அதனுடைய கிளை அவங்களுடைய இப்போ வந்திருக்கக்கூடிய தலைவர் அனுராகுமார திசநாயக்கா.
அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு பார்ட்டிக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ட்ரைட்டை வந்துட்டு நீங்கள் எப்போதுமே நீங்கள் மறந்துட முடியாது. தமிழ் தேசியம் இலங்கையில் வந்துட்டு நம்ம இப்போ எடுத்த போராட்டம் அப்படின்றது ஒரு லைன் நீங்கள் ஒன்று பார்க்கலாம். நாங்கள் ஆயுதத்தை எடுத்தார்களோ அல்லது சாத்விக வழியில் போராடினார்களோ, சிங்கள சகோதரர்கள் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல சிங்கள மக்களை மதிக்கக்கூடிய, சிங்களவர்களினுடைய அந்த மேன்மையை சிதைக்கா வண்ணம் காத்த ஒரு அரசியல் தொடர்ச்சியை வந்துட்டு தமிழ் தேசிய அரசியலில் இலங்கையில் நீங்கள் பார்க்கலாம். அது யாராக இருந்தாலும் சரி, ஆயுதம் எடுத்த காலத்திலும் சரி, சாத்வீக போராட்டத்தில் ஈடுபட்ட காலத்திலும் சரி, வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் போதும் சரி, அப்போது தாக்கப்பட்டு கடுமையாக இதுபட்டுப்பட்டு நமது நூலகமெல்லாம் கொளுத்தப்பட்டு நம்முடைய மக்கள் சிதைக்கப்பட்ட அந்த நிலையிலும் கூட எதிர் சிதைப்புக்கு நம்ம ஆட்பட்டதில்லை. மாறாக தமிழர்களுடைய அந்த சுயநிர்ணய உரிமைக்காக போராடிய அந்த இயக்கமே, தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கமே, தங்களுடைய போராட்டத்திற்கான நியாயத்தை விளக்கி 2 அப்படின்னு சொல்லக்கூடிய வானவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையை சிங்கள மொழியில் அச்சிட்டு அதை வந்துட்டு கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் விநியோகம் செய்தது. அதற்கு வரவேற்பு கிட்டியது. நான் இதெல்லாம் ஈடம் அமையும்ன்ற ஒரு புத்தகத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் முன்னெடுத்த ஜனநாயக அரசியலை நான் சொன்னேன். அங்கே ஒரு பெருமழை பெய்து பெரிய அளவிற்கான பாதிப்பு உண்டான போது அப்பொழுது இந்த மக்களிடமிருந்து உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறுபட்ட நிவாரணப் பொருட்களை சேகரித்து பல லாரிகளின் மூலம் கொழும்புக்கு அனுப்பியது. அப்படி ஒரு வரலாறு தமிழீழ விடுதலை புலிகளுக்கு இருக்குது. ஆனால் அதனால் அது சிங்கள மக்களிடையே ஒரு மனமாற்றம் ஏற்படுதுன்னு பயந்து அதை தடை செய்த சந்திரிகா குமாரத்தையும் நம்ம அரசியலில் பார்த்துருக்குறோம். அப்போது ஒரு அரசியலுக்கு பின்னாடியும் ஒரு ட்ரெயிட் இருக்குது, ஒரு கேரக்டர், ஒரு குணாம்சம் இருக்குது. இந்த குணாம்சத்தை தான் உங்களுக்கு தடையாகவே இருக்கும். அனுரா குமார திசநாயக்கா வந்துட்டு அவர்களுடைய தன்மையெல்லாம் மாறுச்சுன்னா அவருடைய கட்சியிலேருந்து அவர் தூக்கி வெளியில் எறியப்படுவார். அதாவது பெரும்பான்மை அரசியல் அழுத்தம் வந்து அவர் மேல இருக்கு அப்படின்றீங்க. ஆமா, பெரும்பான்மை அரசியல் தான் இன்னைக்கு அது அடிநாதமா இருக்குன்றேன். சிங்கள பௌத்த இனவாத அரசு அப்படின்னு நம்ம சொல்ல பொழுது தீவிரமா அதை ஆராய்ந்த இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர், அப்போ ஒரு பிரதமராக இருந்தபோது மன்மோகன் சிங் என்ன சொன்னார்னா, தமிழர்களுக்கு எதிரான முடிவுகளை எடுத்த ராஜபக்சேக்கு துணை போன அந்த காலகட்டத்தில் அவர் நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொன்னார்னா, சிங்களா ரேசிசம் இஸ் அ ரியாலிட்டி அப்படின்னு பத்திரிகையாளர்கள்ட்ட சொன்னார். ரிமெம்பர் திஸ். என்னைக்காச்சும் எந்த இந்திய தலைவராச்சும் இனவாதிகள் அப்படின்ட்டு ஒரு தமிழரை சொல்லியிருக்காங்களா? ஈவன் மேதகவி பிரபாகரனை பார்த்து சொல்லியிருக்காங்களா? கிடையாது. அப்போது நீங்கள் ஒரு பாலிட்டிக்ஸை லீட் பண்ணும்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய தன்மைகள் தான் ரொம்ப முக்கியம். இந்த தன்மைகள் தான் உங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய அந்த தன்மையை வந்துட்டு உறுதிப்படுத்தும். ஸோ ஐ எம் ராக் பாட்டம் அ ரியலிஸ்ட். நான் ரொம்ப கட்டாந்தரையில் உட்காந்து நான் எல்லாத்தையும் பார்க்குறேன். எனக்கு சிங்கள அரசியல் இல்லை, எனக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. எனக்கு வந்துட்டு பவுடர் பூசுகிற வேலையெல்லாம் வேண்டாம். நீங்கள் தெளிவாக நீங்கள் சொல்லுங்கள். ஒரு சிங்கள சமூகத்தில் நீங்கள் ஒரு இலங்கை சமூகம் அப்படின்னு ஒத்த சமூகமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, என்னுடைய மக்கள் 2009 25 15 ஆண்டுகளில் அவங்களுக்கு என்ன பண்ணீங்க? நீங்கள் அவங்களுடைய அரசியல் உரிமையே நீ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னோம்னா, அவங்களுடைய பொருளாதார உரிமையை வளர்ச்சியை நீ ஊக்குவிக்க மாட்டேன்னு சொன்னால், உன்னை எதுக்காக நாங்கள் சார்ந்து நிற்கணும்? உன்னை நம்பி எதிர்பார்த்து நிற்கணும்? நான் எப்படி ஓட்டு போடுறேன், என் தலைமையெல்லாம் சரியா, மாஸ்டர் சொல்கிற மாதிரி அது இப்படி அப்படி இதெல்லாம் நான் விட்டுறேன். நீங்கள் என்ன செஞ்சீங்க? உங்களுடைய அதிகாரத்தை வச்சுட்டு நீங்கள் என்ன செஞ்சீங்க? இந்த இடத்துல அப்போது இது எது உங்களுடைய அதிகாரத்தை வச்சுட்டு இருக்கும் போதும் செய்ய முடியாது, எது தடுக்குதுன்னா உங்களுடைய அந்த பேசிக் பெட்ராக். அதுதான் சிங்கள பௌத்த இனவாத மேலாதிக்க அரசியல். இப்போ நாங்க பல இடங்கள்ல வந்து இந்த சிங்கள பௌத்த மேலாதிக்க அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு செய்துட்டே வந்தாலும் கூட, இந்த போருக்கு பிந்திய 15 ஆண்டுகள்ல
ஈழநிலத்துல இருக்கிற மக்களினுடைய மனமாற்றம் அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு இல்லையா? அந்த அந்த விஷயத்த நாங்கள் வந்து நல்லா உணரக்கூடியதாக இருக்கு. இப்ப ஒரு அலை அப்படின்றது இந்த அனுர குமார திஸ்ஸநாயக்கவினுடைய அலை வேர்சஸ் இலங்கை தமிழ் அரசியல் கட்சிகள் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு நாங்க எல்லாம் சேர்ந்து நகர்ந்து வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமோ அல்லது ஒரு விஷயமோ தோன்றுதே. அது இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? நகர்ந்து வந்துட்டீங்களா, என்ன கிடைச்சது? இப்ப அப்படியான ஒரு ஒரு போட்டி என்னும் போது அதாவது தமிழ் அரசியல் கட்சிகள் அனுரகுமார திஸ்ஸநாயக்கவினுடைய அரசியல் அலை அது 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 வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம்னு சொல்லப்படுகின்ற அந்த தமிழர் பகுதியிலேயே இருக்காது. இறுதியாக அவனுடைய அந்த கூட்டத்துக்கு வந்து குவிந்த மக்களினுடைய எண்ணங்களை எப்படி பாக்குறதா, அந்த நிகழ்வுகளை எப்படி பாக்குறதா? முதல்ல இதுக்கு முன்னாடி ஒண்ணு நடந்தது இல்ல, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு குவியல் நடந்துச்சு இல்ல, இதே மாதிரி வந்துட்டு இன்னைக்கு அனுரகுமார திஸ்ஸநாயக்கா ரைட்டு, இதுக்கு முன்னாடி ஒன்று நடந்துச்சுல்ல, இதே மாதிரி தானே போயிட்டு நின்னோம், பார்த்தோம், கேட்டோம், என்ன நடந்துச்சு? அதான் எனக்கு ஆதாரத்தை கொடுங்க. எதுவும் நடக்கலைன்னா இப்போ நடக்கிறது நல்லது கொடுக்கும் அப்படின்னு எனக்கு சொல்லாதீங்க. இல்ல நல்லது கொடுக்கும் அப்படின்றத சொல்லு, இந்த மக்களுடைய மனமாற்றமா இதை எப்படி எப்படி என்ன அடிப்படையில் இதுக்கு நான் சொல்றேன் தெளிவா. என்னென்றால் கடந்த வருடம் நான் நினைக்கிறேன் ஜேர்மன்ல எங்களோட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்துக்கு போன மக்கள் வெறும் 600 பேர் தான். அதே அனிருத்தினுடைய இசை நிகழ்ச்சிக்கு போனது 19,000 பேர். அதை வச்சுட்டு ஜெர்மனியில் இருக்கிற 2 லட்சம் பேர் மாறிட்டோம்ன்ற முடிவுக்கு வரையிறாது. மக்கள் ஓடுவார்கள்ன்றதுக்காக இப்போ உண்மையில் அந்த அந்த 6000 மக்களில் 4000 மக்கள் தென்பகுதியிலிருந்து சிங்கள பகுதிகளில் இருந்து, குறிப்பாக வவுனியா உள்ளிட்ட அந்த எல்லை கிராமங்களில் இருந்து சிங்கள பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டது. மற்றது பாசூர் உள்ளிட்ட அந்த கரையோர மக்களில் இருந்து அவர்களுக்கு காசை கொடுத்து 4000 5000 சாராய போத்தில் எல்லாம் கொடுத்துத்தான், புரியாணி எல்லாம் கொடுத்துத்தான், அவர்கள் காசு கொடுத்து தான் கொண்டு வரப்பட்ட மக்கள். அவர்களுக்கு காசு கொடுத்ததை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கே நின்று நிற்கிறோம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அவரே அந்த ஆடியோவை அந்த ஆதாரங்களை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார். அப்போ மக்கள் கூறுறதை வச்சு அது ஒரு கொள்கைவாதமாக நாங்கள் எடுக்க இயலாது. இன்றைக்கு நயன்தாரா இன்றைக்கு இதில் இந்த சந்தியில் வந்தாலும் எல்லாரும் போயிடுவோம் 1 லட்சம் பேர். அப்போ அதை வச்சுண்டு நாங்கள் மக்கள் சேர்ந்துட்டு அது ஒரு தலைமையாக மாறாது. மக்களின் எண்ணிக்கையே ஒரு தலைமை என்றால் எத்தனை கட்சிகள் காணாமல் போயிருக்குது, எத்தனை ஆயிரம் மக்கள் பின்னுக்கு நின்றது. மக்கள் எண்ணிக்கையை வச்சு இல்லை. இன்றைக்கும் யாழ்ப்பாணத்தில் சில வேளை 1 சீட்டோ 2 சீட்டோ வீட்டுக்கு வரும் என்றால், கடைசியாக வீட்டு சின்னத்துக்கு ஆதரவாக நடந்த கூட்டத்தில் 8 பேர் தான் இருந்தவைன்னுட்டு நாங்கள் அதை சோசியல் மீடியாவில் விளம்பரம் செய்யலாம், ஏகேடி என்று போட்டு எதிராக. ஆனால் மக்கள் வழங்குகிற தீர்ப்புன்றது ஜனநாயகத்தில் அது ஒவ்வொருத்தர் சம்பந்தப்பட்ட வாக்களிக்கிறேன்றது. அப்போ என்ன பொறுத்தவரை இந்த மாற்றம் என்ற சொல்ல எங்களோட அதாவது சிங்கள மக்கள் மத்தியில் நான் இதை மாற்றமாக தான் பார்க்குறேன். ஏனென்றால் ஐயாவுக்கும் தெரியுமென்று நினைக்கிறேன், இப்போ காலங்காலமாக செனநாயக்கா குடும்பத்துக்கு இந்த ஆட்சி அதிகாரம் இருந்தது. அது அப்படியே பண்டார நாயக்கா குடும்பத்துக்குள்ள வருது. இப்போ இந்த ஏவத்தினா குடும்பத்துக்கு போகுது, ராஜபக்ச குடும்பத்துக்குன்னு சொல்லி ஒரு மேட்டுக்கூடு உயர்தட்டு அந்த அதிகார பக்கத்துக்கு இருந்த அந்த ஆட்சி வீடு அதிகாரம்ன்றது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் விடுதலைக்காக போராடுற ஆக்களாக தங்களை சொல்லக்கூடிய அல்ல இடதுசாரி என்று சொல்லி, அவைக்கு இடதுசாரியும் இல்லை வலதுசாரியும் இல்லை. ஐயா சொன்ன மாதிரி இனவாத அரசியல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது. ஒரு கண் அவங்களோட பௌத்த மேலாதிக்கம், இன்னும் ஒரு கண் சிங்கள மேலாதிக்கம். இந்த 2 தான் 2 நாணயங்கள். இது எல்லா சிங்கள கட்சிகளுக்கும் பொருந்தும், அது ஏவிபிக்கும் பொருந்தும். அவைகளுக்குள்ள சேகுவராவை நாங்கள் உண்மையிலே ஸ்கேன் பண்ண தேவையில்லை, எங்களோட மக்கள் சிங்களவர்கள் ஸ்கேன் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு ஒடுக்கப்பட்ட என்று சொல்லிக்க பொருளாதார ரீதியாக மிகவும் நலிவிட்ட ஒரு அன்றாபுரத்தில் ஒரு கிராமத்தில் இருந்து மிகவும் ஒரு படிப்படியாக வளர்ந்த ஒரு கட்சிக்குள்ளால் வாரையரண்டேக்க அது ஒரு புரட்சிகர மாற்றத்தை அந்த சிங்கள மக்கள் அதுவும் ரணிலினுடைய கட்சி ஐக்கிய தேசிய கட்சியில் ஏற்பட்ட பிளவும் ராஜபக்சனுடைய தவறான நிர்வாக சீர்கேடும் தான் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குது. நீங்கள் போன முறை தேர்தலில் நான் நினைக்கிறேன் சஜித்தும் ரணிலும் எடுத்த வாக்கு இந்த 42 விட கூட. அப்போ ரணிலும் சஜித்தும் ஒன்றார் என்று இருந்தால் இங்கே வந்திருக்காது ஏகேடி என்ற இந்த நபர் உள்ளுக்குள்ள அனுராகுமார திஸ்ஸநாயக்கா வந்திருக்க மாட்டார். அப்போ மாற்றம் புரட்சி என்று அந்த மாற்றம் எங்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுக்குதுன்றா பார்க்குறோம். ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் நான் இதில் பதிவு செய்கிறேன். இப்போ தமிழ் மக்களுடைய இரட்டை கோரிக்கைன்றது, பிரதான கோரிக்கைன்றது தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு, நடந்த இன அழிப்புக்கான ஒரு அனைத்துலக விசாரணை. இந்த 2க்குமான கதவையும் அனுராகுமார திஸ்ஸநாயக்கா அடித்து சாத்திட்டாரு. அதுக்கு பிறகு ஒரு தமிழன் எப்படி இங்கே வாக்களிக்கலாம், எப்படி இந்த அலகிலி என்று எல்லாம் சுனாமி என்று கதைக்கலாம். அண்மையில் செப்டம்பர் மாதம் ஐநாவில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை அடுத்த செக்கனி அமைச்சரவை பேச்சாளர் அவருடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய விஜிதகேரத்தை என்ன செய்கிறாரு, நாங்கள் தேசிய மக்கள் சக்தி இதை நிராகரிக்கிறோம். தேசிய மக்கள் சக்தி என்றால் அதனுடைய பிரதான உள்ளடக்கம் இது ஜேவிபி தான்.
அப்போ ஜேவிபி தான் என்பிபி என்ற இந்த கவசத்தோட வருகுது. அதனுடைய உள்ளடக்கம் அப்படியே தான் இருக்குது அவங்களோட கோட்பாடு சிந்தனைன்றது. அப்போ ஜேவிபி முழுமையாக என்ன செய்துட்டு என்பிபி இந்த ஐநா தீர்மானத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம்னு சொல்லியாச்சு. மக்களிடம் அதெல்லாம் இல்லைன்னு நீங்க இல்லை நான் சொல்லவா, இதைத்தான் என்ன சொல்றேன், மனநலம் பாதிக்கப்பட்ட மக்களிடம் இருக்குது. இப்போ நான் மக்களை ரெண்டாக பிரிக்கிறேன். இப்போ நாங்கள் வெறுமனே தலைகளாக நிற்கிற ஒரு ஆளை பார்த்து நேராக நிற்கிறேன்னு சொல்லிடாதனே. என்னை பொறுத்தவரை ஒரு விடுதலைக்காக போராடுற சமூகத்திட்ட அறம் இருக்கணும். இந்த அறத்தை தமிழ் தேசிய கட்சிகள்லாம் உயிரோட்டமாக கொடுக்க இல்லைன்னு சொன்னால் போதைப் பொருளை அரசாங்கம் தான் கொண்டு வந்து சேர்க்குது யாழ்ப்பாணத்துக்குள்ள. இந்த போதையை அரசாங்கம் கொண்டு வந்து சேர்த்திருக்குது என்றால் உங்களோட வாய்க்க கொண்டு வந்து வைக்கல தானே ஜனாதிபதி மேல். அப்போ சிங்கள தலைவர்களோட உங்களோட வாய்க்க கொண்டு வந்து வச்சவங்களா போதையை நீங்கள்லாம் எடுத்து ஏற்றினீங்கள். அதை மாதிரி அரசியலையும் ஒரு போதையை அடுங்கவன். தமிழ் தேசிய அரசியல்ன்றது, தமிழ் தேசிய உணர்வுன்றது 50,000த்துக்கும் மேற்பட்ட மாவீரர்களை நாங்கள் இந்த மண்ணுக்குள்ள விதைச்சிருக்கிறோம் என்றால் திலீபன்ற வரலாற்றையும் மாவீரர்களுடைய வரலாற்றையும் நாங்கள் 75 வருஷம் என்னத்துக்கு போராடுறோம் என்ற வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு அப்பா அம்மா சொல்லிக் கொடுங்கவனப்பா. கஜேந்திரமாரின் சம்பந்தரும் சொல்லிக் கொடுக்க இல்லையண்டா. நேசப்படைகள் போட்ட ரொட்டி துண்டத்தானே 2ஆம் உலக யுத்தத்தில் ஜப்பானிய குழந்தைகள் உருக்கி சாப்பிட்டது. ஐயாவுக்கு வரலாறு தெரியும், உலக வரலாறு. அந்த நேரத்தில் அந்த பெற்றோர் தங்களோட குழந்தைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்க? எங்கள் மீது இந்த உலகம் அணுகுண்டு போட்டது, நாங்கள் எழுந்து வரணும் என்ற வரலாற்றை பெற்றோர் தானே தன்னுடைய குழந்தைக்கு தலையை தடவை சொல்லிக் கொடுத்தார்கள். பாடசாலையில் கூட சொல்லிக் கொடுக்க இல்லை. அப்போ வரலாற்றை பாடசாலை சொல்லிக் கொடுக்க இல்லை, அல்ல அரசியல் தலைமையில் சொல்லிக் கொடுக்க இல்லை என்றால் நீங்களும் கூட பிள்ளைகளை சொல்லிக் கொடுங்க. அவன் சரி, அனுராவனுடைய ஒரு நிலப்பாடு என்ன, தேசிய மக்கள் சக்தியினுடைய நாங்கள் ஐநா தீர்மானத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம்னு உடனே சொல்லியாச்சு செப்டம்பரில். அதில் ஒன்றுமே இல்லாத தீர்மானத்தில் ஒரு சிறு அழுத்தம் கூட இல்லை. ரெண்டாவது உங்களுக்கு தெரியும், கடந்த 10 நாளைக்கு முன்னுக்கு ஜேவிபியுடைய கட்சியினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஏகேடிக்கு அனுராவை விட நீண்டகால வரலாற்றை கொண்ட டில்வின் சில்வா பகிரங்கமா என்ன சொல்றாரு? தமிழர்களுக்கான அரசியல் அதிகாரம் வழங்கப்படாது, அதிகாரம் தேவையில்லை. தமிழர் தரப்போட தாங்கள் அவைக்கு இருக்கிற பொருளாதார பிரச்சனை தான் கோத்தபாயன் சொன்னவர். கோத்தபாய ராஜபக்சம் என்ன சொன்னவர் கடைசி மட்டும்? தமிழர்களுக்கு பொருளாதார பிரச்சனை தான் இருக்கு, அரசியல் பிரச்சனை இல்லையண்டு. அப்ப எங்களுக்கான அரசியல் அதிகாரமும் வழங்கப்படான்னு ஜேவிபி சொல்லிட்டு எங்களுக்கான அனைத்துலக விசாரணை, அதாவது நீதிக்கான விசாரணையும் இல்லையென்று சொல்லியாச்சு. இந்த ரெண்டும் தானே தமிழற்ற பிரதான கோரிக்கையா? அதில் 75 வருட வரலாற்று போராட்டம் ஊழலற்ற இலங்கையை கட்டமைக்கிறது எங்களோட கோரிக்கை. இப்போ தலையக்க கொஞ்சமாவது மூளை இருந்தால் தமிழ் மக்களுடைய பிரதான இலக்கு என்ன, மெயின் விஷன் என்ன? எங்களுக்கான சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய ஒரு அரசியல் தீர்வு. ஏன் மீளி ஒரு இன அழிப்பு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அடுத்து எங்களோட நிலப்பாடு என்ன? எங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்புக்கு ஒரு அனைத்துலக விசாரணை, பன்னாட்டு விசாரணை. இந்த 2 இலக்கம் உங்களுக்கு இல்லையென்று ஜேவிபி சொல்லிட்டு என்பிபி. அதுக்கு பிறகு அங்கே அலை அடித்தானே, சுனாமி அடித்தானே, அதுக்கு பின்னுக்கு நாங்களையும் போடுவான். இந்த ஊர்றவன் ஆறுண்டு பார்த்து அவன் ஆறு வந்தாலும் ஓடுவான். சந்திரியா வந்தோடனே மாற்றம்னு சொல்லி அவட பேரில் சோப்பு சீப்பு கண்ணாடி எல்லாம் விற்று அவாவை தோல்ல தூக்க வலிக்கிட்ட கொஞ்சம் தமிழர் இருக்கிறாங்க, கிறுக்கங்கள். அதே கிறுக்கு பிடிச்சதான் இன்றைக்கு அந்த 2000 பேர் போனது கூட்டத்துக்கு. நிச்சயமா. இப்போ அதாவது மக்களினுடைய போக்கு அப்படின்ற ஒரு விடயம் என்ன அப்படின்னீங்கன்னா, மக்களினுடைய போக்கு ஒரு தரப்புக்கு இருக்குது அப்படின்றது வந்துட்டு அவங்க நம்பி போனாங்களா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு நான் வரல. நீங்கள் இது வரைக்கும் நம்பி போய் என்ன பெற்றீங்கன்றதை நான் கேட்குறேன். அப்போது நீங்கள் யார்கிட்ட ஒன்று எதிர்பார்க்குறீங்களோ அவங்களுடைய அடி அரசியல் என்னது, பேசிக் பாலிட்டிக்ஸ் என்னது? டினையிங், மறுப்பது, அவ்வளோதான். அதில் மாற்றத்தை அவங்க காட்டட்டும். அதுக்கப்புறம் இப்போ நான் ஏன் தமிழர் அரசியலை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தமிழர்களுக்கான அந்த அதிகார பகிர்வு, நான் தம்பி சொன்ன அந்த விடயத்தெல்லாம் கூட நான் விட்டுடுறேன். எல்லாமே சொன்னிச்சு. புலிகள் வந்துட்டு வெறும் விடுதலை மட்டும் வற்புறுத்தலை, மாறாக வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இஸ்கான்ற ஒரு தீர்வு திட்டத்தை வித்தின் தி யுனைடெட் ஸ்ரீலங்கா, இலங்கையினுடைய பூகோள ஒற்றுமைக்கு உட்பட்ட ஒரு தீர்வையும் பேச்சுவார்த்தையின் மூலம் கொடுத்தாங்க. அது சிங்கள பகுதிகளில் இருக்கக்கூடிய இன்டலெக்சுவல்ஸ்னால உலக அளவில் வந்துட்டு எல்லா அரசியல் சக்திகளாலும் பாராட்டப்பட்ட ஒன்று இஸ்கா, இன்டரிம் செல்ஃப் கவர்னிங் அத்தாரிட்டி, சுயாட்சி. அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கிட்டு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பேர் அழிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ பணத்தை கடன் வாங்கி கடனாளியாக மாட்டிக்கிட்டு வட்டி கட்டக்கூடிய நாதி கூட இல்லாமல் நீங்கள் நடுத்தரவில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி எல்லா நாட்டையும் பார்த்து கையாந்த வெட்டியே உங்களுக்கு ரொட்டி துண்டுக்கும் பால் பவுடருக்கும் காலி அந்தக்கூடிய நிலைமையும் ஏற்பட்டிருக்காது. ஏன்னா 20,000 கோடி, இதுதான் விஷயம். அப்போது இதிலேருந்து நீ ஒரு பாடம் கற்றுக்கல.
எந்த சிங்கள அரசியல்வாதியும் பாடம் கற்றுக்கலை. லீவ் அலோன் பார்ட்டிஸ், எந்த சிங்கள அரசியல்வாதியும் பாடம் கற்றுக்கலை. அப்படி இருக்கும்போது தேர்தல் அரசியலில் உனக்கு தீர்வு கிட்டோன்னு எதிர்பார்க்கக்கூடிய தமிழர்களாகட்டும் இல்லை வேறு யாருக்கிட்ட சொல்ல வரேன், என்ன அடிப்படை உங்களுக்கு தெரியும்? அப்போ நீங்கள் என்ன அப்படின்னா சும்மா ஒரு ஆளை அனுரா ஐஏகேடி பிகேடி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஆழ்ந்து உணர்ந்து தான் ஒட்டுக்கோட்டை தீர்மானம் வகுக்கப்பட்டது என்பதை உத்தர பேருக்கு தெரியும். அது ஏன் முன்னெடுக்கப்பட்டது? ஒரு ஆயுத போராட்டம் வந்துட்டு ஒரு வேக்யூம்லேருந்து தொடங்கலை, ஒரு சாத்வீக அரசியல்லேருந்து தொடங்குச்சு. நல்லா கவனிக்கணும் நான் சொன்ன வார்த்தையை. இங்கே ஒத்துக்கிறவங்க 60 பேரா 80 பேரா 20 பேரா அதை நான் ஐ டோன்ட் மைண்ட். வரலாற்றை வந்துட்டு சரியாக இன்டர்பிரட்டேஷன் பண்ண தெரியணும். ஒரு சக்தியும் எப்படி இருந்துச்சுன்றது தெரியணும். நான் இந்த தேர்தல் மூலமாக இது ஒன்று வந்துடும் அப்படின்றத நம்புறதுக்கெல்லாம் நான் தயாரில்லை. ஆனால் நிகழ்த்தி காட்டட்டும், நான் அப்புறம் ஏற்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு பலத்தை காட்டாமல், ஒரு தீர்வை காட்டாமல், ஒரு ஒற்றுமையை காட்டாமல், ஒரு உறுதிப்பாட்டை காட்டாமல், உங்களுடைய அரசியல் ஒரு சிதறி கிடக்கக்கூடிய ஒரு அரசியல், நான் இப்படியும் போடலாம், நான் அப்படியும் போடலாம், நான் அப்படியும் செய்வேன், இப்படியும் செய்வேன், அப்படின்னா போகிற கொண்டாந்துருவியா நீ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னோம்னா நான் சொல்ல வரேன், யூ டிசர்வ் நத்திங். இப்போது சன் மாஸ்டர் குறிப்பிட்டது 50,000 போராளிகளை விதைத்திருக்கிறோம். இதை மறந்த சமூகம் மேம்படாது. அதை மட்டும் நான் சொல்ல வரேன். ஏன்னா அதான் அடித்தளம். தட் வாஸ் த லாஸ்ட். அந்த இடத்துல போயிட்டு தான் நம்ம கவுண்டர் பண்ணோம். ஒரு தீவுக்குள்ளே என் வாழ தெரியாத ஒன்றும் தமிழர் அண்ணன் கிடையாது. எல்லா இடத்துலையும் எல்லாருக்குமே வாழ தெரியும். எப்படி வேணாலும் கூட வாழலாம், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு சுயமரியாதையோடு, உரிமையோடு, ஒரு தன்னாட்சி உரிமையோடு வாழணும். தனியாட்சியை நான் சொல்ல வரல, ஒரு தன்னாட்சி உரிமையோடு வாழணும் அப்படின்னோம்னா அதற்கான இடம் அந்த அரசமைப்பில் இருக்க வேண்டும், அந்த அரசியலில் இருக்க வேண்டும். இப்போ குறைஞ்சபட்சமாக 13ஆம் திருத்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான அந்த மாகாண சபை அந்த தேர்தல், அது சம்பந்தமான சில விஷயங்களுக்கும் வந்து இப்போ அனுரகுமார திசாநாயக்கவனுடைய கட்சி இசைவு காட்டுகிறது. எத்தனை முறை நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் இதை. மாகாணத்தை நீ கொடுக்குற, மாகாண ஆளுநருக்கு அதிகாரமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கும் அந்த அமைச்சரவைக்கும் அதிகாரமாக விக்னேஸ்வரனையா இருந்தார்ல, அப்போ அதிகமான நிதி ஒதுக்கீடு யாருடைய அதிகாரத்துக்கு கீழே இருந்துச்சு? வடக்குல ஆளுநர்கிட்ட இருந்துச்சு. ஆளுநர் கூட ஒரு தமிழர் தானே இருக்கிறார். ஏங்க தமிழராக இருக்கிறாரு, தெலுங்கராக இருக்கிறாரு, அது கிடையாது. சிங்களவராக இருக்கிறாரு கிடையாது. அதிகாரம், பணத்தை யாருக்கிட்ட வச்சிருக்கிற அவங்க தான் தீர்மானிப்பான் எந்த நிதிக்கு செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணணும்ன்ட்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, உன் நிதியெல்லாம் இருக்கட்டும், உன் புடலங்க ஸ்ரீலங்கா ரூபாயெல்லாம் அப்புறம் தூக்கி அப்புறம் தாண்ட வை. உன்னால் முதல்ல உன் மேலே தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அழுத்தத்தை எப்படி நீ தமிழர்கள் இல்லாமல் தவிர்க்க முடியும்? இதை சொல்லு. உன் டூரிசம், உன்னுடைய தேயிலை, இதெல்லாம் உன்னை காப்பாற்றாது, கரையாற்றாது. அதனால தானே போய்ட்டு நீ கையை கட்டிட்டு நிற்கிற. நீ ஜேவிபியாக இருந்தாலும் கையை கட்டிட்டு நிற்கிறோம். இல்லை நீ ராஜபக்சேனுடைய கட்சியாக இருந்தாலும் கையை கட்டிட்டு தான் நிற்கிறோம். உலகத்துக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கணும்னா தமிழனோடு நிற்கணும். இவ்வளோதான் விஷயம். இதுதான் நான் அப்பவும் வலியுறுத்துகிறேன், 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இப்போவும் வலியுறுத்துகிறேன். நீங்கள் தமிழருடைய உரிமையை தமிழர் கண்ணோட்டத்துடன் மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு அரசியல், அது சிங்களத்தில் உருவாகிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் வாய்ப்பு கிடையாது. எனவே இந்த தேர்தல், இதனுடைய முடிவு, இதனால் அமையக்கூடிய ஒரு நாடாளுமன்றம், அதில் உங்களுடைய அப்படியே குரலை சன் மாஸ்டர் சொன்னார், பேசலாம், நிறைய பேசலாம். என்ன நீங்கள் வந்துட்டு மற்றவங்கெல்லாம் பேசாத வந்துட்டு நீங்கள் பேசுகிற போகிறீங்க இன்னைக்கு? பேச்சு மட்டுமே அரசியல் தீர்வு இல்லை, பேச்சை பதிவு செய்யலாம். இது வந்துட்டு டெமோக்ராட்டிக் ஹம்பக்குன்னு ஒன்று உண்டு. அது என்ன அப்படின்னோம்னா, ஐ ஹேவ் த ரைட் டு ஸ்பீக், ஐ ஹேவ் த ரைட் டு ரைஸ் மை வாய்ஸ். யூ கேன் டூ தட், பட் வாட் யூ வில் கெட் இட் இன் ரிட்டன். அப்படியே பதிவாகும். புத்தகம் போடலாமா? ஒரு 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 இதெல்லாம் ஒரு அவலம். இது கிடையாது டெமோக்ரஸி. எஸ், நான் என் பகுதியில் எனக்கான தீர்வு திட்டத்தை தெருக்கு தெரு நான் நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கணும். அது ஒரு மேலாதிக்கம் டிசைட் பண்ணோம் அப்படின்னோம்னா அதற்கு பேர் அரசியலும் இல்லை, ஜனநாயகமும் இல்லை. இதைத்தான் நான் சொல்ல யாராவது சொல்லிக்கொள்ள விருப்பப்படுறேன். நிச்சயமா. இப்போ நம்ம பார்க்கிறோம் என்ன அப்படின்னு சொன்னா, சன் மாஸ்டர் உங்களிடம் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா,
பொதுவா இலங்கையினுடைய அதாவது குறிப்பிடப்படுகின்ற தலைவர்கள் இப்ப ரணில் விக்ரமசிங்கவா இருக்கட்டும், மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய ஒருவருமே இந்த தேர்தலில் வந்து அவருடைய முகங்களை காட்டவும் இல்லை, வெளியில வரவும் இல்லை. இதற்கான அடிப்படை என்ன? முடிசூடும் மன்னனும் கடைசியில் பிடி சாம்பலாவான் என்று சொல்லுவாங்களே. என்றால் காலங்காலமாக நாங்கள் போர்களுடைய வரலாறுகள், மன்னர்களுடைய வரலாறுகள் எல்லாம் பார்க்குறோம். இங்கே எந்த கிரீடங்களும் தலைகளுக்கு நிகரானது, அந்த நிலையானது இல்லை. அதனுடைய சாட்சி தான். உங்களுக்கு தெரியும், யுத்தம் முடிஞ்ச கையோட மஹிந்த ராஜபக்ச தமிழர்களை நோக்கி தமிழற்ற பகுதியில் வந்து சொன்ன விஷயம், நாங்கள் அப்போ யுத்தம் முடிஞ்ச இடத்திலிருந்து வாரோம். அவர்கள் சொன்ன விடயம் என்னென்றால், இறந்தவர்களை தவிர நான் தமிழர்களுக்கு எல்லாவற்றையும் தருவேன் என்று சொல்லி. உண்மையில் அந்த மனுஷன் இறந்தவர்களை எழுப்பி அதிசயம் நிகழ்த்தி இருக்க தேவையில்லை. குறைந்தபட்சம் ஐயா சொன்ன மாதிரி, நீ என்னத்தை செய்த, நீ 1.5 லட்சம் பேரை கொண்டுட்டாய், குறைந்தபட்சம் சர்வதேச சமூகம் கொடுத்த குறைந்தபட்ச அழுத்தத்தை கொண்டு உங்களுக்குள்ள இதயம் மனச்சாட்சி அவரோட சட்டத்திறனி தானே இருந்திருந்தால் தமிழ் மக்கள் ஒரு சுய கௌரவத்தோடு வாழக்கூடிய வகையில் ஒரு அரசியல் தீர்வை தந்திருக்கணும். 13+ சொன்னார், 13க்கு மேலே போவேன் என்று சொல்லி. ஆனால் என்ன நடந்தது? எதுவுமே நடக்கலை. அப்போ தமிழர்கள் மட்டும் ஏமாற்றப்படையில்லை, சிங்களவர்களும் ஏமாற்றப்பட்டார்கள். எப்படி ஏமாற்றப்பட்டார்கள் என்றால், தமிழர்களுக்கு எதிரான யுத்தம் என்று காட்டிக்கொண்டு அதனுடைய பெரும்பகுதி பொருளாதார செலவை எங்களோட தலைவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிங்கள தேசத்தினுடைய தலைகளில் தான் சுமத்தப்பட்டது. அது ஒரு காலத்தில் உங்களோட களத்தை நெரிக்கும் வேண்டும் அவர் சொன்னவர். அதே போல என்ன நடந்தது? கடைசியில் இன்றைக்கு விரட்டி அடிக்கப்பட்டு துண்டக்கானம் துணியக்கானம் என்று சொல்லி எல்லாருமே அந்த குடும்பமே இன்றைக்கு ஒதுங்குற அளவுக்கு சூழல் வந்தது. என்னை பொறுத்தவரை இலங்கையினுடைய அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் எந்த அலை வந்தோம், எந்த தேர்தல் வந்தோம், எதுவுமே நடக்க போகல. எந்த உலகத்தில் நீங்கள் அது பின்லாந்தாக இருக்கலாம், உலகத்தில் இன்றைய மகிழ்ச்சியான நாடுன்னு பின்லாந்துன்னு சொல்கிறோம், அல்ல சுவிஸ்ன்னு சொல்கிறோம், இல்லை டென்மார்க்னு சொல்கிற வேண்டாம். இந்த நாடுகள்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அதிகார பரவலாக்கல்ல. நீங்கள் சுவிட்சர்லாந்தில் பார்த்தீங்கன்னா பேர்ன் மாநிலத்தில் சாதாரணமாக ஒரு சிறிய ரோட் போடுறேன்டா அந்த தெருவில் இருக்கக்கூடிய 110 குடும்பங்கள்னா அந்த 110 பேர்கிட்ட அவங்களை அனுமதி கேட்குறாங்க. ஏன் கேட்குறார்கள்? அதுதான் அதிகாரம் மக்கள்கிட்ட இருக்கணும். அப்போ எந்த நாட்டில் அதிகாரம் பன்முகப்படுத்தப்பட்டிருக்கோ அந்த நாட்டில் உண்மையில் அது பொருளாதாரத்திலும் சரி மனித உரிமைகள் விஷயத்திலையும் சரி ஒரு கையேந்தாத சமூகமாக அந்த உலக ஒழுங்கில் அந்த தேசங்கள் எழுந்து நிற்குது வல்லாதிக்கத்தோடு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இலங்கைத்தீவில் நடக்கிற போட்டி என்னங்க? ஆறு கூட பிச்சை எடுக்கலாம், ஆரை கொண்டாந்து எடுக்கலாம்ன்றதை நாங்கள் பார்க்குறோம். ஆறு வந்தால் கூடுதலான நிதியை நாட்டுக்கு கொண்டு வருகிறது. வெக்கம் இல்லையா? பிச்சை எடுக்கிறதுக்கு தானே முகம் தீர்றவங்க. இப்போன முறை கூட ஆட்சி மாற்றத்தில் ஏன் ஒரு இடைக்கால ஜனாதிபதியாக ரணிலை கொன்றோணும் என்று மஹிந்த ராஜபக்ச குடும்பம் விரும்பினது ஒன்றே, அவர் அனைத்துலக மட்டத்தில் தங்களை காப்பாற்றுவார். மற்றது ரணில் வந்தால் இந்தியாவை இல்லை அமெரிக்கா உள்ளிட்ட இந்த நாடுகளை சமதூரத்தில் வச்சு கையாண்டு எல்லா நாடுகள்கிட்டையும் கூடுதலாக பிச்சை எடுப்பேருண்டு. இதுக்கு என்னதுக்கு ஒரு அரசு தலைவர்? அப்போ என்ன பொறுத்தவரை அடிப்படை மாறணும். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ யாழ்ப்பாணத்தில் 2500 ரூபா வெளிப்படையாக சொல்கிறேன் என்னண்டு, அதாவது புலம்பெயர்ந்த மக்கள் தமிழர்கள் எல்லாம் வாங்கும், நீங்கள் செழிப்பாக இருக்கிறீங்களா, ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் இவர்கள் எல்லாம் நாட்டுக்குள்ளே வாங்கும், உங்களோட பொருளாதாரம் தேவையுண்டு. பயங்கரவாத தடைச்சட்டத்தை அப்படியே வச்சண்டு 6 தமிழருக்கு ஒரு இராணுவத்தை வச்சண்டு கூப்பிட்ட பின்னுக்கு கத்திய வச்சண்டு அப்படி ஆட்டை கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டு இருக்கு. ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்பட இல்ல அதுல தெளிவா அவர் சொல்றாரு, நிலங்கள் இராணுவத்தோட பேசி விடுவிப்பேன் என்று சொல்றாரு. அவர் போட்டோ எடுப்பேன் ஆனா செல்வி எடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஏனென்றால் எங்கட மக்களும் உண்மையில பரிதாபத்துக்குரிய என்ன பாவப்பட்ட இனமோ தெரியல. ஏனென்றால் ஐயா சொன்ன மாதிரி ஒரு சுய மதிப்பீடு இருக்கணும். இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இன்னையில நாங்கள் தமிழீழ போராட்டத்துக்கான ஒரு ஆயுத போராட்டமே தோற்றம் பெற்றது. அந்த தமிழீழம் என்ற தீர்மானம் தான், அந்த வட்டுக்கோட்டையில் எடுக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் தான் எங்களோட இளைஞர்கள் ஆயுதமேந்திர சூழலை உருவாக்குறது. அதுக்கு பிறகு 75 வருடத்துக்கு பின்னுக்கு போய் நிற்கிறேன் அப்படிங்க இருக்கும். இப்போ நேற்று உங்களுக்கு தெரியும் 10ஆம் தேதி அனுராகுமார சானேக்கா யாழ்ப்பாணம் போகிறார். 9ஆம் தேதி இரவு நடந்த சம்பவம் என்ன? ஒரு தாய் ஒரு அக்கா ஒரு ஆள் தன் குழந்தையோட வாரா. அந்த அக்காவும் கணவரும் அவட சௌரியம் வாகனத்தில் வெறியக்க ஒரு ரிங்ஸ் பாவிச்சுட்டு இலங்கையினுடைய ஸ்ரீலங்காவின் சிங்கள காவல்துறை அந்த குடும்பத்தை தாக்கியிருக்கு வீதியில் வச்சு. ஒரு சிறிய விபத்தொண்டு ஏற்படையக்க அந்த எழுந்த முரண்பாட்டால் அந்த குடும்பங்கள் நீதிக்கு புறம்பாக அவைகளுக்கு அடிச்சிருக்கிறாங்க. அடித்ததும் இல்லாமல் அந்த 2 மாத குழந்தைய அக்காட்டை இருந்து பறித்து அப்படியே 10 வீசியிருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய ஹவார்ட் பல்கலைக்கழகத்தில் ஓய்வு பெற்ற ஒரு விஞ்ஞானி என்னுடைய நண்பர் புதுக்கோட்டை மாவட்டம், அவர் கேட்டார் இந்த மனோனில் எங்கே இருந்து இவங்களுக்கு வருதுன்னு சொல்லி.
DNA இருக்கா? இல்ல அவங்களோட மனோநிலை தான் இதுதான் சிக்கல் என்னண்டா, இந்த அடிப்படையை மாத்தாம இலங்கையின் ஒரு நாடாளுமன்றம் அல்ல அரசமைப்பை மாத்தி எதுவுமே நடக்க போறதில்ல. உண்மையிலே நான் உங்களோட தொலைக்காட்சியினூடாக பகிரங்கமாக நான் சவால் விடுறேன் அனுராகுமார திசாநாயக்காவுக்குள்ள. அவருக்குள்ள ஒரு இடதுசாரி சித்தாந்தம், உண்மையிலே ஒரு மெய்யறிவு கோட்பாடு இருக்கும் என்றால், சமதர்மத்தோட இலங்கைத்தீவில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் அவர் சமமா பார்த்தால், முதல்ல அவர் மாற்ற வேண்டிய விஷயமே மகாவம்சத்தில் இருக்கிற அந்த 125வது பாடலில் இருக்கிற 110வது பந்தி என்று நினைக்கிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கு, துட்டகாமினி போய் அதாவது பௌத்த துறவியல்கிட்ட சொல்றார், நான் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்களை கொலை செய்துட்டேன், எனக்கு மோட்சம் கிடைக்காதான்னு சொல்லி. இது மகாவம்சத்தில் இருக்கு, தமிழில் வாங்கி படியுங்க. அதுக்கு அந்த பௌத்த துறவியல் சொல்லினம், இல்லை நீ கொண்டது தமிழர்களை, அவர்கள் மிருகங்களை விட கீழானவர்கள். நான் சொல்ல இல்லையா, மகாவம்சத்திலான் இருக்குது, அந்த மகாவம்சம்தான் நரேந்திர மோடியாட்டையும் கொடுக்கப்பட்டது. அதாவது தமிழர்கள் மிருகங்களை விட கீழானவர்கள், கொண்டது பிரச்சனை இல்லையாப்பா, நீ என்று கொல்லலாம்னு ஒப்புதல் கொடுக்குது. எதில் கிடக்குது? மகாவம்சத்தில். இந்த மகாவம்ச மனோநிலையில் இருந்ததால் தான் 1956ஆம் ஆண்டு எமர்ஜென்சி 56 என்று நினைக்கிறோம். 56ஆம் ஆண்டில் அம்பாறை மாவட்டத்தில் ஒரு தமிழ் தாயின் வயிற்றை கிழிச்சு குழந்தைய வெளியில் எடுத்து சிவரில் அடித்தவங்க. இந்த மனநிலை தான் இசைப்பிரியாவுக்கு நடந்தது. இதே சிங்கள மேலாதிக்கத்தினுடைய மனோநிலை தான் பாலச்சந்திரனுக்கு நடந்தது. அதைத்தான் அனுராவாரத்துக்கு முதல் நாளும் நடந்தது யாழ்ப்பாணத்தில். இப்போ நான் என்ன சொல்ல வரணுன்னா, இது 1000 ஆண்டாக அவங்களுக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கு. இலங்கையில் உள்ள இந்த 22,000 புத்த விக்கிகளும் இந்த ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளுக்கும் இவங்கள் விதைச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த சிங்கள மக்களுக்கும் என்னென்றால் தமிழர்கள் கொலை செய்யப்பட வேண்டியவர்கள். அப்ப இன முரணை ஏற்படுத்துறதே அடிப்படைவாதம். ஐயா சொன்ன மாதிரி அந்த அடிப்படை மாறாம சாத்தியம் இல்லைங்க. இப்ப சிஸ்டம் செஞ்சே செய்ய போயினோம். இதை மாற்றம் இவங்க மேல கூறிய மாத்த நிக்கிறாங்களா, ஒரு அடிப்படையை அமைப்பு சட்டத்தையே மாற்ற போறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அனுரகுமார திசாநாயக்க பதிவு செய்துட்டே இருக்காரு எல்லா கூட்டங்கள்லையும். அது அது என்ன ஊழலுக்கு எதிரான? சரி, ஒற்றையாட்சி அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அவர் நிர்வாக ரீதியான புதிய சட்டங்களை கொண்டு வராரு, இல்லை திருத்தங்களை கொண்டு வராரு, அல்ல இலங்கையில ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொண்டு வரதுக்கான பொறைமுறைகளை நாடாளுமன்றத்துக்கால ஒப்புதல் பெற போறாரு வைப்பான். சரி, இன்றைக்கு தேர்தல் முடிவுகள் ஓரளவுக்கு இப்போ 90 தொடக்கம் ஒரு 100 இடங்களை அவர் பிடிப்பாருன்னு சொல்றார்கள். சரி, 113 எடுத்து பெரும்பான்மையோட அவர் ஆட்சி அமைக்கிறார் வைப்பேன் நாளைக்கு. நான் என்ன சொல்ல வரணுண்டா, உடனடியாக இராணுவத்தை அவர் குறைப்பு செய்ய போறா? குறைக்க போறீல தானே. அவருக்குள்ள மாற்றத்தை தேடுற தமிழருக்கு நான் சொல்றேன் என்றால், சிங்களவர்கள் 3000 சிங்களவர்களுக்கு ஒரு இராணுவம், தமிழர்களுக்கு 6 பேருக்கு ஒரு இராணுவம். அப்போ இராணுவத்தை குறைக்க போறோம்னு சொன்னவரா? அல்ல, வடக்கு கிழக்க 2007ஆம் ஆண்டு வடக்கு கிழக்க பிரித்தது ஜேவிபி தானே. இலங்கையில் நீதிமன்றத்தில் போய் வடக்கு கிழக்கு இணைக்க போறேன் என்று சொன்னீரா? ஐயோ, நான் தமிழற்ற தாயகத்தை 2 கண்களாக இருந்ததை அப்படியே பிடுங்கி எறிஞ்சிட்டு நாங்கள், எங்களுக்குள்ள இருக்கிறது உண்மையான இடதுசாரி, எங்களுக்குள்ள அப்படியே சேகுவரை அப்படியே கொழுந்து விட்டு எரிகிறார் என்று சொல்லி அப்படி அனுராகுமார திசாநாயக்கா நாடாளுமன்றத்தை கூட்டி வடக்கு கிழக்கு இணைப்பு பெறதுக்கு ஒப்புதல் எடுக்க போகிறார். இப்போ மாற்றம் என்றது சிங்களவர்களுக்கான மாற்றமாக இருக்கலாம், இல்லை சிங்கள நாடாளுமன்றத்தில் அவர் மாற்றத்தை கொடுக்கலாம். அவர் ஊழலிட்டதை, அவர் வாகனத்தை கண்டுபிடிச்சா எனக்கு என்ன பிரச்சனை? காணாம போன குழந்தையா கண்டுபிடிச்சவர். இறுதி யுத்தத்தில் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் சரணடைஞ்சது. அதில் ஒரு குழந்தைய அன்றா கண்டுபிடிச்சிட்டாரா? அல்ல, இதுவரையில் 19,000 தமிழர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிற முப்படையினரால். சரணடைந்த முன்னாள் போராளிகளே 1000க்கு மேலே குழந்தைகளோட, 6 மாத குழந்தை. நான் சவால் விடுறேன், உண்மையில அனுராகுமார திசாநாயக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற இராணுவத்தில் வதிட்டு அவர் கேட்கட்டும், உங்கள்கிட்டானடாப்பா மொழிவாய்க்கால சரணடைஞ்சது அந்த குழந்தை என்ன செய்தீங்கன்னு சொல்லி. அனுராகுமார திசாநாயக்கா வாகனத்தை கண்டுபிடிச்சிட்டே 2 அந்த என்னென்னு சொல்றது போட்டோ ஷூட் எடுத்துருக்கிறீங்கள். அந்த மாற்றம் எங்களுக்கு என்னத்துக்கம்மா? 75 வருஷமாக எங்களோட போராட்டமே என்ன? எங்களுக்கு ஒரு இனாளிப்பு நடக்குதா என்று தான், எங்களுக்கு ஒரு சுயநிர்ணய உரிமையை அடிப்படையில் எங்களுக்கு தமிழர் தேசம் அங்கீகரிக்கப்படுறோம் என்று தானே நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கணும். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் மாற்றத்தை கொண்டு வரதுக்கும், இல்லை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கும் இலங்கையின் நாடாளுமன்றம் தானே இனாளிப்புக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கு. சரி, அப்படி பார்ப்போம். இவ்வளவு காலமும் இலங்கையின் நாடாளுமன்றம் தான் இனாளிப்புக்கு ஒப்புதல் கொடுத்துருக்குது. இலங்கையில பயங்கரவாத திட்டம் எங்க உருவாக்கப்பட்டது? இலங்கை நாடாளுமன்றத்தில். அவசரகால திட்டம் இலங்கை நாடாளுமன்றத்தில். யுத்தத்துக்கான ஒப்புதல், இராணுவத்துக்கான அவசர திட்ட ஒதுக்கீடு, இன்றைக்கு இலங்கையினுடைய 15% நிதி ஒதுக்கீடு இராணுவத்துக்கானது. அந்த ஒதுக்கீட்டை அவர் குறைக்க போகிறார். நான் சவால் விடுறேன், அடுத்த வருஷமும் புதிய பட்ஜெட்டை தாக்குதல் செய்ய அனுராகுமார திசாநாயக்கா இராணுவத்துக்கான செலவீனங்கள் அதிகரிக்க போறாரு.
இது என்ன மாற்றம்? இவருக்குள்ள மாற்றத்தை உண்மையில தேடினா அவன் கிறுக்கனா தான் இருப்பான். அதாவது பல விஷயங்கள் கோபத்தோடயே வந்து அவர் பதிவு செய்திருக்கிறார். அதாவது மக்கள் மீதான ஒரு கோபத்தோடயே. அடுத்து இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தமிழர் தேசிய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி ஒருங்கிணைந்த தமிழர்களின் ஒற்றை குரலாக ஒலித்து கொண்டிருந்த அந்த தமிழர்களின் ஒரு கட்சி இப்போ தாறுமாறாக உடைஞ்சு போயிருக்கு, பல கட்சிகளாக உடைஞ்சு போயிருக்கு. இந்த தமிழர்களின் ஒற்றுமை இல்லாத இந்த அரசியல் நகர்வு அப்படின்றது தமிழர்களுக்கான தேவையையோ அல்லது அரசியல் அபிலாஷைகளையோ இல்ல அடுத்த கட்ட நகர்வுகளையோ இல்லது குறைந்தபட்சம் அவர்களுடைய வாழ்தலுக்கான இருப்பையோ வந்து சிதறடிக்கும் அப்படின்னு சொல்லி மக்களிடையே ஒரு பயம் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி, அது சிந்திக்கக்கூடியது. இந்த நேரத்தில் இன்னும் ஒரு 15 நாளில் 12 நாளில் வந்துட்டு மாவீரர் தினம் வருது இல்லையா? அப்போது தலைவர் கடைசியாக ஆற்றிய உரை, மேதகவி பிரபாகரன் ஆற்றிய உரையில் அவர் சொன்னார், இந்த மகாவம்ச தத்துவ மயக்கத்திலிருந்து சிங்கள பௌத்தம் விடுதலை பெறும் வரை அது சமத்துவத்தை நாடாது. ஒரு மனுஷனுடைய ஆழ்ந்த குரல் அது. இதுதான் வந்துட்டு இப்போ சன்மாஸ்டரும் சுட்டி காட்டுறார். இதை இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞரும் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. அரசியல் அப்படின்றதும் அரசு அமைப்புன்றதும் ஒரு மேல் கட்டுமானம். அவங்களுக்கு புரிகிற அந்த மார்க்சியத்தினுடைய அடிப்படையில் நான் சொல்ல வரேன். அடிக்கட்டுமானம் அப்படின்றது என்னன்னா சுரண்டல். இனவாதம் ஒரு சுரண்டல் தத்துவம். தமிழர்கள் என்றைக்கும் இனவாதத்தை எடுக்கலை. நாங்கள் தனித்து போக போகிறோம்னு சொல்கிறத கூட நாடாளுமன்றத்தில் தான் ஐயா பெரும் மதிப்பிற்குரிய ஈழத்தந்தை செல்வா சொன்னார். சகோதரர்களே, அப்படி தான் அட்ரஸ் பண்ணார். சகோதரர்களே, உங்களோடு சேர்ந்து வாழ்ந்து என்னுடைய சுயமரியாதையை எங்களுடைய எதிர்காலத்தையே நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியாது. எனவே நாங்கள் தனித்து போகிறோம், உங்களுடைய ஒத்துழைப்புடன் இதானே சொன்னார். அவருடைய உரையை நீங்கள் பாருங்கள். இதை விட ஒரு ஹானஸ்ட் டெமோக்ராட்டிக் ப்ரோக்ளமேஷன் அப்படின்றது உலகத்தில் இருக்கவே முடியாது. நான் அதனால தான் சொல்ல வரேன், தமிழருடைய ஆயுத போராட்டம் ஒரு வெற்றிடத்தில் இருந்து தொடங்கியது அல்ல, ஒரு சாத்வீகத்தினுடைய தொடர்ச்சி அப்படின்னு நான். அப்போது அழியணுமா அழியக்கூடாதா அப்படின்றது தான் ஒரு பெரிய கொஷின். ஸ்ரீலங்கா அரசியலில் வந்துட்டு தமிழர்களுக்கான இடம் வந்துட்டு whether to live with honor or to be submissive to the singular Bauta domination. இதுதான் அங்கே கொஷின். யார் அங்கே ஆட்சி பதவிக்கு வரப்போகிறாங்க, யார் உங்களுடைய மெம்பராக வரப்போகிறாங்க, அந்த ஆசனத்தில் எத்தனை பேர் தமிழர்கள், இதை நீங்கள் யோசிக்காதீங்க. அர்த்தமற்ற ஒரு இடத்துல போய்ட்டு உட்கார்றதுக்கு வந்துட்டு நீங்கள் ஆர்வப்படுறீங்க. இது கிடையாது, கிடையாது. ஏன்னா யூ ஆர் எ த்ரெட்டன்ட் ரேஸ். நீங்கள் அச்சுறுத்தப்பட்ட ஒரு இனம், அது மட்டும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இனவாதம் அங்கே வந்துட்டு அவ்வளோ தூரம் பெரிய அளவுக்கு போச்சு. ஸோ இதை நீங்கள் அரசியலில், தேர்தல் அரசியலில் வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னம்னா உங்களுடைய நம்பிக்கை வந்துட்டு மிக தவறானது. அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் சொன்னதெல்லாம் அடிப்படையில் நீங்கள் சிந்திங்க. கடைசியில் உங்களை எடுத்த அந்த உங்களுடைய சிந்தனை எங்கே எடுத்து போய் நிறுத்துதுன்னு பாருங்கள். அந்த இடத்துல நிறுத்தப்பட்ட அந்த வரலாற்று நிகழ்வோட நீங்கள் சம்மந்தப்படுறீங்களா, ஒத்து போதான்னு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு மறுபடியும் அந்த அரசியல் பாதை புரியும், ஒரு புதிய அரசியல் பாதை உருவாகும். இப்போ சிலர்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம், இவர் இந்த கிழவன் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பார், இவர் எப்பொழுதும் வந்துட்டு இவர் இப்படி தான் சொல்லுவார், யார் இங்கே போடுறது, யார் இங்கே ஆயுதம் தூக்குறது, யார் இங்கே சாவுறது, நீ வந்து தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு பேசுகிற. இந்த வார்த்தையை முதல்ல பேசுகிறத நிறுத்துங்க. நீங்கள் நாங்கள் எரிபொருள் எதிர ரத்தம் வரைக்கும் சம்மந்தப்பட்டவங்க. ஈழ விடுதலை போரில் தத்துவத்தில் இருந்துட்டு அடைக்கலம் வரைக்கும் சம்மந்தப்பட்டவங்க. பயிற்சியிலிருந்து உறுதுணையாக இருக்கிற வரைக்கும் நாங்கள் சம்மந்தப்பட்டவங்க. எங்களை நீங்கள் கிள்ளிக்கரையாக நினைக்கவே முடியாது, தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை, தமிழர்களை. எனவே அந்த வார்த்தையெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கான பாதை எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா உங்களுடைய பாதையில் தான் சிங்கள வணக்கமான மீட்சியும் இருக்குது. இதை நான் சொல்கிறேன்.
அது எப்படி தமிழர்களுக்கான பாதையில எப்படி சிங்களவர்களுக்கான முயற்சி? அதுக்கப்புறம் நீ இராணுவத்துக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, தாலி அறுக்க வேண்டிய கஷ்டம் கிடையாது, கற்பழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னுடைய இதுக்கு வந்துட்டு எல்லாரும் வருவான், நம்பிக்கையோடு வருவான். அந்த இலங்கை, அதாவது சிங்கப்பூரினுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து லீ குவான் யூ, அவர் என்ன சொன்னார், இலங்கையை போன்ற ஒரு கனவு தேசத்தை உருவாக்குனார். இன்னைக்கு உனது கனவு தேசமா நரக தேசமா? அன்னைக்கு நாங்கள் நல்லா இருந்தோம், அதனால தான் நாங்களும் நல்லா இருந்தோம். ஆனால் அன்னைக்கே எங்களுடைய மலையக தமிழர்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்டாங்க. புழிஞ்சிங்க. உங்களுடைய தேயிலைக்கும் உங்களுடைய ரப்பர் தோட்டங்களுக்கும் அடையாளம் தந்த எம் தமிழ் மக்களை நீங்கள் உருக்குலையப்பட்டு சிதைத்தீர்கள். அதையே அவர் சொல்கிறாரு. யார்? ஈழத்தந்தை செல்வா. வரலாற்றை நீங்கள் நல்லா படிங்க. இன்றைக்கு அங்கே கொடும்புல பணியாற்றக்கூடிய மலையாள தோழர்களை வெளியேற்றப்படுறாங்களோ, இது நாளைக்கு தமிழர்களுக்கு என்னாரு. ரொம்ப பெரிய தீர்க்கதரிசி, மகாத்மா காந்தியை ஒத்த ஒரு தீர்க்கதரிசி. ஈழத்து காந்தின்னு சும்மா சொல்லலை, அப்படியாப்பட்ட ஒரு மனிதர் அப்படி சொன்னார். அதனால தான் நாடாளுமன்றத்திலே அவருக்கு பேசுகிறதுக்கு ஒரு துணிவு இருந்தது. சகோதரர்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசினார். ஸோ இட் இஸ் நாட் அண்ட் சிம்பிளாக ஏதோ செரமானைசிங் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய அரசியல் வந்துட்டு நீங்கள் வாக்கில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு தீர்வை தேடுறீங்க. வாக்கில் வெறும் நிர்வாக அமைப்பை தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் அரசியல் கட்சிகளின் உடைவு அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, அதை விட்டுடுங்கன்ற. நான் அதை பற்றி யோசிக்காதீங்க. ரொம்ப ஒரு ஈகோயிஸ்டிக் ரேஸ் அப்படின்னோம்னா தமிழினம், அது தெரியுமா? நான் உளவியல் எதிர்த்து சொல்ல வரேன். இப்போ நானும் என் தம்பியும் வந்துட்டு ஜன் மாஸ்டர் என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு, 6 மாதம் பழகும், அடுத்த 6 மாதம் சந்திக்கவே மாட்டோம். இதான் நாங்கள். அதெல்லாம் வேறு விஷயம். நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு இனமாக, ஒரு வஞ்சிக்கப்பட்ட சமூகமாக, அதனால தான் நான் இந்த வார்த்தையை நான் ரொம்ப சோசனாக நான் பயன்படுத்துகிறேன். ஒரு வஞ்சிக்கப்பட்ட, ஒரு சிதறடிக்கப்பட்ட, ஒரு ஒடுக்கப்பட்ட, ஒரு நிர்மூலமாக்கப்பட்ட ஒரு சமூகமாக தமிழர் சமூகத்தை பற்றி யோசிக்கட்டும். நாங்கள் போன இடத்துல அந்த நாடுகள் வாழுது, ஆனால் நாங்கள் பிறந்த இடத்துல நாங்களே வாழ முடியல. தான் நான் ஆஸ்திரேலியாவில் நான் எழுப்புகிற கேள்வி. உன் நாட்டில் நான் அகதியாக வந்துட்டு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் நாட்டில் என்னால் வாயை திறக்க முடியாது. நீ எனக்காக கொடுக்கக்கூடிய தீர்வு என்னன்னு நாங்கள் இருக்கக்கூடிய எம்பியை நான் கேட்டேன், எம்பிக்களை கேட்டேன், இன்க்ளூடிங் செனட்டர்ஸ். அவங்க சொன்னாங்க, யுவர் கொஷின் இஸ் வேலிட்னாங்க. அப்போ இதுதான் இங்கே முக்கியம். இப்போ ஒரு சுட்டி காட்டினார் இல்லையா, ஒரு கை குழந்தையை தூக்கி வீசக்கூடிய அளவுக்கான உன்னுடைய மனநிலையை தந்தது எதுன்றனா? 1956 தாட்சி எழுதுனது தான். இல்லையா? அதுதான் இன்றைக்கி நடந்துருக்குது. அடுத்து அப்படியே மல்லிகா எழுதுனது. நான் யாரையுமே நான் புலிகளை குறிப்பிடலை, நான் மற்றவங்களையே தான் நான் சொல்லிக்கிட்டே நான் போகிறேன். அப்போது இவ்வளவும் நடந்ததெல்லாம் நான் மறந்துட்டு இவர்கள் சுபிட்சத்தை தர வந்திருக்கின்றார் அனுராக் திசநாயகா, அவருக்கே நான் சொல்ல வரேன். அப்போ ஈழத்தமிழர், நான் சன்மாஸ்டர் உங்கள்கிட்ட வரேன், ஈழத்தமிழ்னா முற்று முழுதாக வந்து இந்த தேர்தல் அரசியலையே நம்பிக்கை இழந்துடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இந்த இடத்துல வருது. இல்லை, நான் இருங்க, சொல்லுங்க. தேர்தல் அரசியல்ன்றது என்னது? எனக்கெல்லாம் ஏங்க நிர்வாக அதிகாரத்தை வச்சுக்கிட்டு மக்களுக்கான சாதாரண விடயங்களை நிறைவேற்றுவது தான் அது. நம்ம வந்துட்டு நிர்வாக அதிகாரத்தை பற்றி பேசவே இல்லை. அதுதான் நான் சொல்லிட்டேன். நான் ஐயா விக்னேஸ்வரன் இருந்தபோது என்ன நடந்துச்சுன்னு, அவர்கிட்ட அதிகாரம் இருந்துச்சா, நிதியை பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் ஆளுநர்கிட்ட இருந்துச்சா அப்படின்னு நான் கேட்டுட்டேன். அப்புறம் என்ன நீங்கள் மறுபடியும் போய்ட்டு அதே இடத்துல முன்றீங்க? அது விட்டுடுங்க, மற்றபடி நீங்கள் கேளுங்க. அங்கெல்லாம் உங்களுக்கான தீர்வு, உங்களுக்கான சுபிட்சம், உங்களுக்கான மீட்சி அங்கே கிடையாதுன்ற. உங்களுக்கு கிடையாது, சிங்களத்துக்கும் கிடையாதுன்ற. அப்புறம் என்ன இப்போ பேசிட்டோம். நிச்சயமா நீங்க சொல்லுங்க. தாட்சாயணியின் கேள்வி என்னன்னா, சிதறி போயிருக்குது தமிழ் தேசிய கட்சியில், இவ்வளவு சிதறி இவ்வளவு சுயேட்சை குழுக்களாக நிக்க மக்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி குழப்பம் இல்ல இல்ல இந்த வாக்களிக்க போற பேப்பர் எடுத்து பார்க்கக்குள்ள அவ்வளவு கட்சிகள் இருக்கு. நான் எதுக்கு போய் புள்ளடி போறது, அதுலயும் எதுக்கு விருப்ப வாக்கு போடுறது? இத்தனை 20 யாழ்ப்பாணத்தில் எடுத்துக்கொண்டால் 21 சுயேட்சை குழு தமிழர் தரப்புல நிக்கிறாங்க. நான் எதுக்கு புள்ளடி போறேன்? அதுலயும் 3 வாக்கு தெரிவு செய்யணும். மக்களுடைய மனோநிலையில் அந்த மக்களுடைய யோசிச்சு பார்க்கும்போது அறிவார்ந்து சிந்திக்கக்கூடிய ஆக்கள் ஒரு அரசியலை கோட்பாட்டுகளால் பார்ப்பார்கள். ஆனால் சாமானிய மக்கள் சம்பவத்துக்களால் தான். நீங்கள் சொன்ன மாதிரி சாமானிய மக்கள்லாம் சாதாரணமாக இந்த அரசியலை அவர்கள் ஒன்றும் கோட்பாட்டுவாதிகள் இல்லை. ஆகவே எங்களோட மக்களுக்கு இது ஒரு சின்ன முரண்நிலை, குழப்பநிலை தான். ஏனென்றால்
ஒரு முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு ஒரு நம்பிக்கையோடு இருந்த தமிழ் தேசிய தளம்ன்றது எவ்வளவு தூரம் சிதைய முடியுமோ அவ்வளவு தூரம் சிதைச்சிருக்குது. இதை சிதைச்சதில் சிங்கள தேசத்தின் பங்களிப்பு மட்டுமில்லை, ஐயா சொன்ன மாதிரி இவையின் ஈகோவும் ஒரு பிரச்சனை. ஏனென்றால் நான் நீ என்ற இந்த ஓட்டம் இருக்குத்தானே, அந்த தலைமைத்துவ பசி இருக்குத்தானே, நாளைக்கு தான் சாகர் என்றாலும் இன்றைக்கு மட்டும் கதிரையில் இருக்கணுமென்ற மனநிலை என்றது தமிழர்களுக்கு இங்கே மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் அவை பரவி இருக்கணுமோ அங்கெல்லாம் அந்த வருத்த குணம் இருக்குது. அப்போ அதனுடைய வெளிச்சம் தான் இன்றைக்கு எவ்வளோ முடியுமோ சிதறி இருக்கணும், சுயேட்சை குழுக்களாகவும் கட்சிகளாகவும். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 10க்கும் மேற்பட்ட தமிழ் தேசிய கட்சிகளும் 20-30 சுயேட்சைகளும் கிட்டத்தட்ட 396 பேர் யாழ்ப்பாணத்தில் நிற்க, இல்லை 400 பேர் வன்னியில் நிற்க, எதை பார்த்தாலும் சின்ன மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. குடையை பார்த்தா சின்னம், சப்பாத்தை பார்த்தா சின்னம், தேங்காய் பார்த்தா சின்னம், மாங்காய் பார்த்தேன்டா வாக்குச்சீட்டை பார்த்தாலே பயமாக இருக்குன்றாங்க, இங்கே என்ன கிடக்குன்னு தெரியாமல். அப்போ இது ஒரு குழப்ப நிலை தான். ஆனால் சிங்கள தேசத்தில் நீங்கள் பார்த்தா தெரியும், கம்பாவாக இருக்கலாம், இல்லை அம்பாந்தோட்ட அந்த சைட்டெல்லாம் கட்சிகளுடைய எண்ணிக்கையும் வேட்பாளர் எண்ணிக்கையும் மிக மிக குறைவு. ஆனால் அப்போ எவ்வளவு தூரம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இவங்களை சிதறடிக்க முடியுமோ சிதறடிச்சிருக்கு. என்ன பொறுத்தவரை தமிழ் கட்சிகள் ஒரு அதாவது ஆரம்பத்துல வந்து இது அரசாங்கத்தினுடைய ஒரு பின்னகர்வான வேலை தான். அதாவது தமிழர்களை உடைக்கிறது, தமிழர்களினுடைய அரசியல் கட்சிகள். இந்த இதுக்கான விளக்கத்தை நான் புலம்பெயர் சமூகத்தை நோக்கி உங்களோட தொலைக்காட்சிகளால் சொல்றேன். இப்போ வளமையாக சொல்றது என்னென்னா, புலம்பெயர் தேசத்தில் ஒரு கட்டமைப்பு இருக்குது, இப்போ பிரித்தானியாவில் இல்லை நோர்வேல இருக்குன்றால் இது அரசாங்கம் உடைக்குதுன்னு சொல்லிவிடும். சரி, அரசாங்கம் உடைக்குதுன்றே வைப்போம். இல்லை உடைக்கிறாங்க, அரசு என்ன செய்யும், தன்னுடைய சர்வதேச வலையமைப்புகளால் சர்வதேச ரீதியாக செயற்பாட்டாளர்கள் அமைப்புகளை கண்காணித்து அவர்களை உடைக்கிறதா அவன் நிகழ்ச்சிகளில் இருக்கும். நாங்களே உடைவான்னு கேட்குறேன். இப்போ ஐயாவும் நானும் எங்களோட விடுதலை போராட்டத்தில் உறுதியாக இருந்தால் இன்னும் ஒரு ஆள் அசைச்சாலே நாங்கள் அசையாமல் இருக்கலாம் தானே. அப்போ உறுதியான விடயங்கள் எப்பயுமே அசைக்க முடியாம தானே இருக்கு. இப்போ 15 வருடம் ஆயிட்டு. அதாவது இறுதி யுத்தம், ஆயுத மௌனிப்பு எல்லாம் நடந்து கிட்டத்தட்ட 15 வருடம் ஆயிட்டு. 15 வருடத்துக்கு பிறகு இப்போ வந்து முதல் வாக்காளர்கள் எல்லாம் இருப்பாங்க. அந்த முதல் வாக்காளர்களுக்கு 15 வருடத்துக்கு முன்னாடி நடந்த அந்த இருப்பு, அந்த பிரச்சனை, அந்த விஷயங்கள் எல்லாமே கடத்தப்பட்டிருக்கா? அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கு பல்கலைக்கழகத்தை பார்க்கிறப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் கடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு மன நிறைவு ஏற்பட்டாலும், அங்கு இருக்கிற சராசரியாக வாழுகிற ஒரு மக்களினுடைய இந்த முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு இந்த 15 வருஷத்துக்கு முன்னதாக நாங்கள் பட்ட வடுக்கள், வேதனைகள், நகர்ந்து யோசிக்கவே முடியாத வலிகள், இதற்கான தேவைகள், ஒரு இனத்தினுடைய மானம், சுயநிர்ணயம், இதெல்லாம் கடத்தப்பட்டிருக்கும்னு யோசிக்கிறீங்களா? இல்லை, உங்களோட கேள்வி சரி. இந்த தேர்தலில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சிங்கள தேச கட்சிகளுக்கு ஆதரவாக குறிப்பாக அனுராகுமார திசாநாயக்காவுக்கு இன்றைக்கு நான் நிற்கிறேன் வாக்களிப்பு நடந்து முடிஞ்சிருக்குது. ஒரு நாடாளுமன்ற பிரதித்துவம், வன்னியில் ஒரு பிரதித்துவம் யாழ்ப்பாணத்தில் வரக்கூடிய ஆபத்து இருக்குன்னு சொல்லப்படுது. அப்போ இது எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்கன்னா, 2 வாரத்துக்கு முதல் தமிழ் மக்களுக்கான அதிகார பயிரும் இல்லை, அனைத்துலக அதாவது வந்து ஐநா தீர்மானத்தை ஏற்க மாட்டோம் என்று சொல்கிற ஒரு கட்சிக்கு எப்படி ஒரு தமிழன் வாக்களிக்கிறான்? அப்போ இப்போ இந்த 2 செய்தியும் இந்த தமிழருக்கு பூரா வாக்களிக்க தெரியலத்தானே. கடந்த காலம் கூட கடந்த கால வரலாற்று, எங்களோட விடுதலை போராட்ட வரலாற்றையும் முள்ளிவாய்க்கால் அவலத்தையும் இப்போ உள்ள புதிய வாக்காளர்கள் அடுத்த தலைமுறைக்கு இப்போ பல்கலைக்கழக மட்டத்தில் இருக்கிற மாணவர்கள் அந்த தேசியத்தோட அல்ல அவர்களுடைய நிலப்பாடு, அந்த கூட்டு செயற்பாடுகளுக்கு அவையிட்ட இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி சாமானிய அடுத்த தலைமுறையிட்ட இந்த விஷயங்கள் கடத்தப்பட இல்லையண்டா அவை டிக்டாக் பார்க்கணும், சோசியல் மீடியாவில் இருக்கணும், இதை பற்றி ஒரு தேடுதல் இருக்கத்தானே வேணும். ஒன்றும் வேணாமுங்க. சோசியல் மீடியாவிலே முற்று முழுதாக நிராகரிக்கப்பட்டிருக்கு, தடை செய்யப்பட்டிருக்கு, அழிக்கப்பட்டிருக்கு, எதையுமே பார்க்க முடியும். அதுக்கு தான் தாட்சாயணி சொன்னான் என்னென்றால், திலீபன் வரலாற்றையும் அங்கே கண்ணின் வரலாற்றையும் நீங்கள் வீடுகளில் உங்களோட பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பெற்றோரும் சொல்லி கொடுத்தாலே யாரும் தேவையில்லை. ஒரு பயம் இருக்கு இல்லையா? இன்னும் வந்து பயங்கரவாத தடை சட்டம் இருக்கும் போது ஒரு குழந்தையிடமோ அல்லது ஒருவரிடமோ வந்து எப்படி இந்த விஷயங்களை வந்து சொல்றது, அதை சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு எல்லாம் இருக்குமா? நாளைக்கு ஒரு சாதாரணமாக ஒரு 6 வயசு வரைக்குமோ ஒரு 7 வயசு வரைக்குமோ அந்த பிள்ளை எதுவன்னு சொன்னாலும் போய் வெளியில போய் சொல்லிடும். இந்த இப்படி அம்மா இப்படி ஒரு கதை சொன்னா, அம்மா இப்படி ஒரு சொன்னா, இப்படி ஒரு அண்ணாவை பற்றி சொன்னா, ஒரு அக்காவை பற்றி சொன்னாண்டேக்குள்ள இன்னும் பயங்கரவாத தடை சட்டம் அமுல்ல இருக்கு. இன்னும் வந்து முன்னாள் போராளிகளுக்கு வந்து இராணுவத்தினுடைய யாழ்ப்பாணத்திலேயும் வன்னியிலேயும் தாட்சாயணி ராஜராஜ சோழன் வரலாற்றை கொடுக்கல, இல்லை புறநானூரை சொல்லி கொடுக்க இல்லைன்னு நாங்கள் சொல்லல. இந்த முள்ளிவாய்க்கால் அவலம்ன்றது நடந்தது என்ன, இது இந்த தசாப்தத்துக்களாலே நடந்து 15 வருஷம் தானே. இந்த வரலாற்றை இந்த தலைமுறை தேடையிலேன்னா அந்த சமூகம் எப்படி விடுதலை பெறும்? இது ஒன்று 100 வருஷம் 200 வருஷத்துக்கு நடந்த விஷயம். சரி,
நான் உங்களுடைய சமூகங்களை பார்த்து நான் சொல்ல, நான் பிரிக்க நான் பார்த்ததே கிடையாது. நான் சொல்கிறேன், நீ எந்த வரலாறை படிக்க போகிற? கடந்து வந்த பாதையோட வரலாறு. உனக்கான சரித்திரம் இந்த இடத்துல சில பேரை கூட நம்மளால குறிப்பிட முடியலன்னு. இந்த இடத்துல இப்ப வந்து வலையொலியில போகுது, யூடியூப்ல போகுது, நம்ம சில விஷயங்களை பேசக்கூட முடியல. இப்படி நாங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு இருக்கும் போது, ஒரு பயங்கரவாத தடை சட்டம் இருக்கிற ஒரு நாட்டுல இருக்கிற ஒரு சாதாரண சாமானியனால தன்னுடைய குழந்தைக்கு எப்படி தன்னுடைய வரலாற்றை கடத்த முடியும்? அப்படியே ரத்தமும் சதையுமாக எப்படி கடத்த முடியும்? இது எப்படி சாத்தியம்? அதுதான் நான் சொல்றேன். இப்போ பயங்கரவாத சட்டத்தை வந்துட்டு யாருக்காக வச்சாங்க? யாருக்கு? அதாவது நாட்டுக்கு எதிராக அப்படின்னு சொன்னா அந்த அரசியல் அமைப்புக்கு ஏற்றவாறு அந்த அரசமைப்பை மாற்ற முடியுமா உங்களால? முடியாது. அப்புறம் நீங்க அந்த நாட்டினுடைய தேர்தலில் நீங்க ஏன் பங்கெடுக்கிறீங்க? எனக்கு பதில் சொல்லுங்க. உன்னுடைய உரிமைக்காக நீ சுதந்திர காற்றை சுவாசிக்கணுன்றதுக்காக தானே அவன் போறான்னா, அப்போ நீ வந்துட்டு அவனை வந்துட்டு அழிக்கிறதுக்கு அப்படி ஒரு விதை மறுபடியும் முளைச்சிடக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய சட்டம் போடக்கூடிய ஒரு சிங்கள பௌத்த இனவாத அரசியலில் நீ என்னத்தை தேடுறன்னு நான் கேட்குறேன். எனக்கு குறைந்தபட்சம் ஏதாவது கிடைச்சிரும். குறைஞ்சபட்சம் அப்படின்றது குறைஞ்சபட்சம் எது? வாழ போனவன் கூட போராடிட்டு இருக்கிறான். உனக்காக நாங்கள் நிற்கிறோம். எல்லாமே 15 வருஷம் 15 வருஷம்ன்றீங்க. இந்த 15 வருஷத்துக்காகத்தான், 15 வருஷம் இல்லை, என்ன 50 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்றதுக்காகத்தான் நமது துவக்கிகள் மௌனிக்கப்பட்டது. விட்டுடலை, மௌனிக்கப்பட்டது. தெரிஞ்சுக்கிறேன். நான் ஒரு பத்திரிக்கையாளர், நான் எல்லாத்தையுமே நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறேன். அதனால் நான் சொல்ல வரேன். நான் ஒரு புத்தகத்தை 2015 நான் வெளியிட்டேன் அப்படின்னோம்னா, எப்படி உனது இனம் பேச்சுவார்த்தைக்கு இழுக்கப்பட்டு அழிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு வரலாறு தான் அது. அதான் 350 பேஜ். நான் எந்த வரலாறையும் தொட்டுக்கிட்டு நான் பேசுகிறேன். உனக்கு அங்கே வரலாறு இதுதான்டா. ஈழத்தமிழை படிக்க வேண்டியதும், கேட்க வேண்டியதும், பேச வேண்டியதும், சொல்லித்தர வேண்டியதும் ஒரே வரலாறு. ஈழ விடுதலை போராட்டம் அப்படின்ற ஒத்தை வரலாறு தான். அவ்வளோதான். அது முதல்ல புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் நான் தமிழன் அப்படின்னு நான் என்னுடைய விடுப்பை நான் சொல்கிறேன்னா, என் உரிமையை சொல்கிறேன் அப்படின்னம்னா, இந்த நாட்டுக்குள்ளே நான் உங்களுடைய உரிமையை உள்ளடக்கி தான் நான் பேசுவேன். நான் என்ன தனியாக பேசிக்க முடியாது. நான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளராக நான் இருக்கேன் அப்படின்னோம்னா, என்னுடைய நோக்கில் அது இருக்கும். விஜயனுடைய நோக்கில் அது இருக்கும். அவர் தானே சொன்னார், ஒரு படத்துலேயே சொன்னார்ல அவர். ஏன்னா எம்ஜிஆர் மட்டுமே கோட் பண்ணுவாங்க, மற்றவங்களை யாரும் கோட் பண்ணக்கூடாது. அப்படி கோட் பண்ணுவாங்க அவர். உலகத்தில் எவன் சேர்த்தாலும் தமிழ் ஆடுவான், ஆனால் தமிழை சாம்பதை எவனும் ஆடுவதில்லை அப்படின்றனால தான் இன்றைக்கி இருக்குது. ஆனால் தமிழனே அவனுடைய வரலாறு எப்படி மறக்கலான்றதை நான் கேள்வி எழுப்புறேன். அவ்வளோதான். நீங்கள் ஒரு விடயத்தை வந்துட்டு புரிஞ்சுக்கணும். எது ஜனநாயகம், எது விடுதலை, எதற்காக விடுதலை, விடுதலை பெறாமல் எப்படி ஜனநாயகம்? நான் பேசலாம், ஏன்னா எனக்கு சொல்லிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. எனக்காக போராடிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸையோ, இல்லை முத்துராமலிங்க தேவரையோ, இல்லை ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளையோ நான் கொண்டாட முடியும் என்னால். அப்போ நான் ஜனநாயகத்தை பற்றி பேசலாம். உனக்கு என்ன இருக்குது? நீ உனக்காக உயிர் சிந்திய வீரர்களுடைய படத்தை உன் வீட்டில் வைக்கிறதுக்கு உன் நாட்டினுடைய அரசு இடம் தரல அப்படின்னோம்னா, அது உன்னுடைய அரசான்னு நான் கேட்குறேன். உன் நாடான்னு கேட்குறேன். உனக்கு இடம் இருக்கான்னு கேட்குறேன். அவ்வளோதான். நிச்சயமாக. அதாவது ஒரு நம்ம வந்து பேசலாம், வாக்குல வந்து பங்கு கொள்ளாதீங்க, அதாவது இந்த தேர்தல் அரசியல் அப்படின்றதே தமிழர்களுக்கானது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணலாம். ஆனா அந்த நிலத்துல இருந்து இந்த அரசியலை கூட குறைஞ்சபட்சம் கையில எடுக்காமல் அவர்களால என்ன செய்து விட முடியும் சன் மாஸ்டர்? நீங்க இது தவிர்க்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது இலங்கையினுடைய 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டத்தை கீழே தான் இந்த தேர்தல் நடக்குது. இந்த சட்டமே எங்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தில் இலங்கையில் உருவாக்கப்பட்ட இந்த சட்டத்தின் மூலம், அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் ஒற்றையாட்சி அரசியலமைப்புகளை எங்களுக்கான உரிமைகள் உறுதி செய்யப்படவில்லை என்றைக்கு அதன் வழிவந்த நாடாளுமன்றத்திலேயும் அங்கே எடுக்கப்படுற தீர்மானங்களும் அங்கே இந்த 225 பேர் நாளைக்கு பெரும்பான்மையாக சரி அனுராகுமார் சனாயக்காவை ஆட்சி அமைக்கிற 2 விருப்பம் அல்ல, அவர்களுடைய அச்சத்தின் வழியில் அண்மையில் வெளியிட்ட அறிக்கையின்படி ஒரு தேசிய அரசுக்கே போயின விருப்பம், ஒரு கூட்டாட்சிக்கு. அப்படி போனால் கூட அதில் பெரும்பான்மை அங்கே இருக்க போகிறதாரு சிங்களவர்கள் தானே.
1,01,71,00,000 பேரில் பெரும்பான்மை யார்? இலங்கையில் சிங்களவர்கள். அப்போ அது சிங்கள இனவாத நாடாளுமன்றமாக தான் இருக்க போகுது. அங்கே நிறைவேற்றப்படுற தீர்மானங்களும் கொண்டு வரப்படுற கொள்கை பிரகடனங்களும் எங்களுக்கானதாக இல்லை. அங்கே ஐயா சொல்கிற மாதிரி எங்களுக்கான பேச்சுகள். என்ன அவர் ஜிஜி பொன்னம்பல 16 மணித்தியாலும் தொடர்ந்து பேசினீரே. அமிர்தலிங்கம் ஐயா பேசாத பேச்சா, இல்லை ஜிஜி பொன்னம்பல ஐயா பேசாத பேச்சா? ஏன் போன முறை இவ்வளவு காலமும் ஸ்ரீதரன் சேரும், மற்றது சாணக்கியனும், மற்றது இவர் கஜேந்திரனும் பேச்சு போட்டி நடத்தினவங்களானே. இன்னும் 10,000 மணித்தியாலவங்கள் பேசினா என்ன? எதுவுமே நடக்க போறீங்க. தேர்தலை எதிர்கொள்ளத்தான் வேணும். அது என்னத்துக்காகண்டா, இப்போ வடக்கு கிழக்கில் ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு அந்த 22 தான் உச்சபட்சமாக 2000 ஆண்டு தேர்தலில் இருந்தது. அந்த 2009 முள்ளிவாய்க்கால் நேரத்தில் எங்கள்ட்ட 22 பிரதித்துவம் இருந்தது. அப்போ அது மக்கள் எல்லாரும் பெரும்பான்மையாக ஒரு தேசியத்தோடு நிற்கணும்ன்றதை ஒரு சர்வதேச சமூகம் அதில் வச்சு கணிக்கும். இங்கே எங்கே ஆபத்து இருக்கண்டா தாட்சாயணி, எங்களோட மக்களுடைய வாக்களிப்பை நான் இதிலே நான் கேள்விக்குள்ளாக்குறேன்டா, கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பார்த்தா தெரியும், கூடுதலான விருப்பு வாக்கள் அது முல்லைத்தீவு யாழ்ப்பாணத்தில் சஜித் பிரேமதாசாவுக்கு வந்தது. இப்போ வரலாறு இப்போ என்ன சமகால வரலாறு நாங்கள் சொல்கிறோம். முள்ளிவாய்க்கால் வரலாறையும் விட்டுருங்க, கடந்த காலத்தையும் படிக்க மாட்டீங்க, அதுக்கு கடைசி வரலாறையும் படிக்க மாட்டீங்க. உங்களோட முத்தத்தில் நடந்த வரலாறை நான் சொல்கிறேன் பகிரங்கமாக. உங்களுக்கு தெரியும், அந்த முல்லைத்தீவில் நடந்த புண்ணிய நீராவி அடியில் அங்கே எங்களோட சைவ கோயில் என்று ஆக்கிரமிக்கப்பட்டு அதில் ஒரு புத்த கோயில் வைக்கப்பட்டு அதில் ஒரு பௌத்த துறவி மரணம் அடைகிறாரு. அவர் அந்த எங்களோட சைவ கோயில் வளாகத்துக்கு என்ன செய்கிறார்கள்? எரியூட்டுறார்கள். அந்த எரியூட்டுறதுக்கான இல்லை அந்த 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 இதை நடத்துறதுக்கான ஒப்புதல் நீதிமன்றத்தை மீறி யாரை கொடுத்தது? அப்போ யார் அமைச்சராக இருந்தது? சஜித் பிரேமதாசா தானே. அவர் தான் புத்த சாசன அமைச்சர். அப்போ புத்த சாசன அமைச்சராக சஜித் பிரேமதாசா இருக்கிறார். 1000 பௌத்த விகாரைகளை கொண்டு வரணும் என்ற கனவு திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் பகிரங்கமாக. அவர் தான் அந்த நீராவி அடி அந்த ஆலயம் ஆக்கிரமிக்கப்பட்டு புத்த கோயில் கொண்டு வரதுக்கு பின்னுக்கான ஒப்புதலை கொடுத்தா அவருக்கு வாக்களித்தவனுக்கு தலையக்க சரக்கு இல்லைன்னு தானே நான் சொல்லலாம். இதில் என்ன பிரச்சனை? அப்போ தமிழ் மக்கள்லாம் நீங்கள் மாறணும் என்று சொல்கிறேன். தலைவர்கள் மாறணும்டா அவங்க தேர்தல் அரசியலில் நிற்கிறவங்களே பதவி முகத்தில் நிற்பாங்க. ஏன்னா பதவி வேண்டாம், வாக்கு வேண்டாம்ன்ற யாரும் நிற்க போகிறதில்ல தானே. அவங்க இப்போ இதில் நான் நிற்கிறேன், இந்த வடக்கு கிழக்கில் நின்ற இந்த வேட்பாளர்கள் 1500க்கும் மேற்பட்ட கட்சிகள் இல்லை சுயேட்சை குழு வேட்பாளர்களில் கிட்டத்தட்ட 100-200 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள் எல்லாரும் சேர்ந்து. உங்களுக்கு 10 கோடி ரூபா செலவழித்து வடக்கு கிழக்கு இணைப்பை வலியுறுத்தி ஒரு கையெழுத்து போராட்டத்தை செய்திருப்பார்களா? இல்லை, செய்ய மாட்டார்கள். ஒரு தொழிற்சாலையை கொண்டு வந்துடுவாங்களா? கொண்டு மாட்டாங்க. அல்ல ஒரு 100 கோடி ரூபா காசை சர்வதேச ரீதியாக திரட்டி ஒரு இன்டர்நேஷனல் லீகல் கிளினிக்கை இந்த நீதிக்கான போராட்டத்தை கொண்டு போகிறதுக்கு ஒரு சட்ட அலுவலகத்தை சர்வதேச மட்டத்தில் கொண்டு வருவார்களா? கொண்டு மாட்டார்கள். அரசியல்வாதிகள் எதை செய்வார்களோ அதைத்தான் செய்வார்கள். பேசுவார்கள், உங்கள்கிட்ட வாக்கு கேட்பார்கள், அதைத்தான் செய்வார்கள். ஆனால் மக்கள் இதில் தெளிவாக இருந்திருக்கலாமல்லோ. அப்போ என்ன பொறுத்தவரை அரசியல் தலைமைகள் மட்டுமில்லை, தமிழ் மக்களுடைய ஐயா சொன்ன மாதிரி அவர்கள் வரலாற்றை உணர்ந்து அவர்கள் ஒரு சுய கௌரவத்தோட நாங்கள் விலை போகாமல் நாங்கள் கடந்த காலத்தில் இந்த விடுதலை போராட்டத்துக்கு நாங்கள் கொடுத்த விலை சொல்ல முடியாத விலை மதிப்பற்ற உயிர்களை கொடுத்திருக்கிறோம். லட்சக்கணக்கான தமிழர்களை இழந்திருக்கிறோம். 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களை இழந்திருக்கிறோம். ஆகவே எங்களோட வாக்களிப்புன்றது ஒரு அறத்தோடு இருக்கணும்னு தெரியணும். கட்சியில் சிதறி நின்றான். இப்போ ஒரு மாவட்டத்தில் நான் பகிரங்கமாகவே சொல்கிறேன், இப்போ மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாங்கள் சிறுநேசன் சேருக்கு வாக்களிக்க சொல்கிறோம் வீட்டு சின்னத்தில். அங்கே சாணக்கியனை போடவும் நான் வேண்டேன்னு சொல்கிறோம். அவர் துருவம் செய்தால் போடாத, வீட்டு சின்னத்தில் அதே சிறுநேசன் சேர் நேர்மையாக இருந்தால் போடப்பான்னு தானே சொல்கிறோம். அப்போ அங்கே சின்னத்தை பார்க்கல, நாங்கள் 6 நபர் என்று பார்க்க சொல்கிறோம். அதே மாதிரி நாங்கள் வன்னியில் என்ன சொல்கிறோம்? ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரை சொல்கிறோம், அல்ல ஒரு முன்னாள் போராளியை சொல்கிறோம் சங்கு சின்னத்தில் என்றால். அதில் யாழ்ப்பாணத்தில் சுயேட்சை குழுவாக நிற்கிற இந்த மாம்பழ சின்னத்தில் நின்ற தவராசாவை எங்களோட மக்கள் கைகாட்டினோம். ஏன் 1500க்கும் மேற்பட்டவர்களை அவற்றை விடுதலைக்காக போராடினவர் சிறையில். இப்போ நாங்கள் கட்சிகளையும் பார்க்க தேவையில்லை, சின்னங்களையும் பார்க்க தேவையில்லை. எந்த கட்சியில் எந்த சுயேட்சை குழுவில் யார் சரியாக இருப்பேர்ன்றதை மதிப்பிடணுமெண்டா எங்கள்கிட்ட சமகாலம் தழுவிய வரலாறு இருக்கணும். இந்த மண்ணில் இருந்த இது எங்களுக்கு நேரடி ஒரு ஆதரவு தளம், இதோட நேரடி களம் இல்லை. இந்த மண்ணில் எங்களுக்கான ஒரு ஆதரவு தளம். ஆனால் இங்கே இருந்துட்டு எங்களோட தமிழகத்தினுடைய உணர்வாளர் ஒருவர் அனுராகுமார் சானேக்கா பற்றி ஒரு விவாதத்தில் கலந்து கொண்டுட்டு ஒரு கருத்தை சொன்னால் அது கீழே போய் எனக்கு தமிழரோ முஸ்லீமோ சிங்களவரோ தெரியல, ஏனென்றால் இன்றைக்கு சிங்களவர்களுக்கும் தமிழில் தெரியும். அதில் போய் கொமெண்ட்ஸில் என்னென்னு எழுதுவினோம், நீங்கள் உங்களோட வேலையை பார்த்துருங்கொண்டு. அப்போ இது ஐயனான் சார் ஐயா போன்றவர்களுக்கு ஒரு சோர்வை கொடுக்கும். ஆனால் இந்த சத்தம் இல்லாத உளவியல் யுத்தம் எங்கே இருந்துட்டு வருதென்றால் உண்மையில் அனுராகுமார் சானேக்காவின் கட்சியில்
ஆயிரக்கணக்கான தமிழர்களும் இருக்கணும். அது தென்னிலங்கையில் மலையத்தில். அந்த மலையத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது ரோகண விஜயசேகரான்னு சொல்லி அந்த ஜேவிபியை உருவாக்கினவர் 5 கோட்பாடு 5 பாலிசி அவங்களோட டீச்சர்ஸ் 5 ஆசிரியர் என்ற பாலிசியில் இந்திய எதிர்ப்பு வாதத்தோட தமிழர்களுக்கு எதிர்ப்பு வாதம் தமிழர்களேக்கு அவங்க மலைய தமிழர்களை அடித்து விரட்டணும்னு சொல்லித்தான் நாங்கள் அந்த இனவாதம் மூட்டப்பட்ட தன்னுடைய கட்சி போராளிகளுக்கு அவர் அப்படியே சொல்கிறார். அதாவது குரக்கனை அதாவது தேயிலை செடியை பிடுங்கி எரிஞ்சு போட்டு நாங்கள் குரக்கனை கொண்டு வந்து நடவணும்னு சொல்கிறார். அவர் குரக்கனன்னு சொன்னது அந்த தேயிலை செடி என்று சொன்னது எங்களோட மலைய மக்களை தூக்கி வீசி போட்டு நாங்கள் குரக்கனை கொண்டு வரணும்னு சொல்கிறோம். இங்கே நான் நினைக்கிறேன் திணியன்னு சொல்லுவேன் வேணா அங்கே குரக்கனு வாங்க இந்த கீழ்விறகு. அப்போ எவ்வளவு தூரம் அதாவது அழிக்கணும்ன்ற அதைத்தான் ரணில் கடந்த வாரம் அந்த பிரச்சாரத்தில் கூட மலையத்தில் சொன்னார். எவ்வளவு தூரம் மலைய மக்களுக்கு எதிராக எங்களோட உறவுகளுக்கு எதிராக இனவாதத்தை கக்கின கட்சி அவங்களுக்குள்ள என்னென்ன மாற்றத்தை தேடலாம் அடிப்படை மாறாமல். இப்போ பேரை மட்டும் நான் ஆரோக்கியநாதன் வந்தால் சரியா உடம்பு ஃபுல்லாக வருத்தம் இருக்குது எனக்கு பேர் ஆரோக்கியநாதன்டா. நிச்சயமா. அதாவது அடுத்து குறிப்பாக வந்து மலையக தமிழர்கள் தொடர்பிலையும் வந்து நம்ம இந்த இடத்துல பேசி ஆகணும். நாங்கள் வடக்கு கிழக்கு தமிழர்களை பற்றி தான் நீண்டு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். இந்த ஆட்சி மாற்றத்தில் குறைந்தபட்சம் அவர்களுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்போ அதாவது அவர்களுடைய ஒரு அடிப்படையான சில விஷயங்களுக்கான ஒரு முன்னணியோ அல்லது நகர்வோ ஏற்படுமா? இந்த அனுரகுமார திசாநாயக்கன்னு சொன்னால் இடதுசாரின்னு சொல்லும் பொழுது ஒரு தொழிலாளி வர்க்கம் அங்கிருக்கும் தொழிலாளர்களுக்கு இவர் ஏதாவது ஒரு சாஃப்ட் கார்னர் ஒரு கருணை காட்டுவார். அப்படி அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? மலையக தமிழர்கள் 52 + 24 76 வருடமா கடுமையான ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படக்கூடியது தான் மலையக தமிழர்கள். இப்போ இந்திய உளவு பிரிவு இந்திய அரசாங்கம் அவங்களுடைய காதுகளுக்காக சொல்கிறேன். இதைத்தான் மேதகவி பிரபாகரன் சொன்னார், அனைவருக்குமான ஈழம் அப்படின்னு சொன்னது. அதுதான் நாங்கள் பெறக்கூடிய தமிழ் ஈழம் அப்படின்றது இலங்கையில் வாழக்கூடிய அனைவருக்குமான அப்படின்றது அவர் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர்களை உள்ளடக்கி தான் அந்த வார்த்தை. இவங்க வேறு மாதிரி இது பண்ணிக்கிட்டு போலிகளை வந்துட்டு தடை செய்யப்பட்ட இயக்கம்னு சொல்லிட்டு இதான் காரணம்லாம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக சொல்ல வரேன், ஒன்றுமே நம்மளால அவங்களுக்கு பண்ண முடியாது. அவங்க வந்துட்டு கூலி உயர்வுக்காக எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணாங்க. ஒரு ஆண்டுக்கு முன்னாடியா எவ்வளோ பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. இந்த நிலையில் தானே அப்படி வச்சுக்கிறீங்க. உங்களை உலக அளவில் அடையாளப்படுத்துகிற அந்த உழைப்பாளிகளை நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்க? அவங்களுடைய வாழ்நிலை என்ன? அவங்களுடைய இருப்பிட வசதி என்ன? எப்படி இருக்குது? அதெல்லாம் இந்த விடயத்தை முதல்ல இலங்கைக்கு வந்துட்டதுக்கு பிற்பாடு ஜவஹர்லால் நேரு நாட் அ பிரைம் மினிஸ்டர் தென், அப்போ இந்தியா விடுதலை பெறலை. அப்போ ஒரு நீண்ட நெடிய ஒரு அறிக்கையை அவர் கொடுக்குறாரு. காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய பின்னால் இந்தியாவினுடைய முதல் ஜனாதிபதியான ராஜேந்திர பிரசாத் அப்போ ஒரு காங்கிரஸ் தலைவர் அவர்கிட்ட கொடுக்குறாரு. இது நம்ம பிரச்சனை இல்லைன்னு அவர் தூக்கி குப்பையில் போடுறாரு. அப்போ தான் நேரு வந்துட்டு ஒரு வார்த்தையை சொன்னார், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நாங்கள் ஒரு காலனி ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிறோம், ஆனால் நாங்களுக்கு விடுதலை நாங்கள் பெறுவோம், அது யாரும் தடுக்க முடியாது. அப்படி நாங்கள் விடுதலை பெறும் பொழுது விடுதலைக்காக இயங்கக்கூடிய அந்த சமூகங்களுக்காக எங்களுடைய கரங்கள் நீளும் அப்படின்னாரு ஜவஹர்லால் நேரு. அப்படி அவர் சொல்லும்போது அவருடைய உள் மனதில் இருந்தது மலையக தமிழர்கள். இந்த வரலாறு நான் தனியாக வச்சுருந்தேன், என் புத்தகம் பெருசாகுதுன்றதுக்காக நான் அதை எடுத்துட்டேன், சுருக்கி நான் வெளியிட்டேன். ஸோ இதனால் மலையக தமிழர்கள் அப்படின்றவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய உரிமை, அவருடைய மேம்பாடு, எதிர்காலம், இவை யாவும் உள்ளடக்கியதே ஈழத்தமிழருடைய அரசியல், ஈழத்தமிழருடைய அரசியல் போராட்டம். எனவே அவர்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னோம்னா இதுதான் நடக்கணும். இது அங்கே புத்த பிக்குகள் அந்த அரசியலை கையாள வர இது நடக்காது. அதனால தான் மயக்கம் அப்படின்னாரு தலைவர் மேதகவி பிரபாகரன். மகாவம்ச மயக்கத்தில் இருந்துட்டு அவன் வெளியேறணும்னு சொன்னது காரணம் அதுதான். அது இருக்கிற வரைக்கும் அவன் அடுத்தவனை மனிதனை பார்க்க போகிறதே இல்லை. முக்கியமாக தமிழர் தரப்பு அப்படின்னு நாங்கள் இதில் வந்து ஒரு கோடு இடலாம். இப்போ முக்கியமாக நீங்கள் வந்து மகாவம்சம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் குறிப்பிடுறது தமிழர்கள் தரப்பு தான். அதை தான் சொல்கிறேன் நான். அது வந்து சக தமிழர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்களவன் யாருன்னு சொல்லுங்க. இல்லை இந்த பிக்குகள் இருக்காங்களே புத்தரை போன்ற அந்த மனதை பெற்றவர்கள் யார் அங்கே இருக்கிறாங்கன்றது சொல்லுங்கள். நாங்கள் பேசாத தான் இருக்கிறோம். இன்றைக்கும்
அவங்க வந்துட்டு இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ரயில் நிலையத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய விமான நிலையத்தின் வழியாக தான் அவங்க வந்துட்டு போகிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய புத்த தலங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒருத்தரையும் தொடலை. ஆனால் நீங்கள் அழிக்கிறீங்க. இதான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அங்கேயும் ஒரு ஃபைட்டு நடக்குது அப்படின்னோம்னா இங்கேயும் ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் விடிவு அப்படின்றது நிச்சயம். நான் அதான் நான் சொன்னேன், என் புத்தகத்துக்கு நான் பேர் வைக்கும்போது ஈழம் அமையும்ன்ற புத்தகம். அது ஆக்சுவலாக அதனுடைய தலைப்பை சுருக்கிட்டான் அந்த பத்திரிக்கையை அதை வெளியிட்டவங்க. சிதைத்த துரோகம் சிதையும் ஈழம் அமையும் அப்படி தான் சொன்னோம். எந்த துரோகங்கள்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தமிழர்களுக்கு சுற்றிலும் கத்தி. சிதைத்த அந்த துரோகங்கள் எல்லாம் சிதையும் ஈழம் அமையும். எதிர்காலத்தில் நிச்சயிக்கப்பட்ட அது ஒரு உண்மை. அது அந்த உண்மையை நோக்கி தான் நம்ம போகணும். நான் அரசியல் முன்னெடுக்கிறத நான் தவறுன்னு சொல்லலை, நீங்கள் வாக்களிக்க வேணான்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் வாக்களிக்க போது சர்வதேசத்திற்கான செய்தி அதில் என்ன இருக்குதுன்றதை நீங்கள் சொல்லுங்கள். உன் இனத்துக்கான செய்தி அதில் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். நம்பிக்கை அவர் மேலே இருக்குன்னு மட்டும் சொல்லிடாத. அதை என்னால் ஏற்றுக்க முடியலை. அவ்வளோதான். நிச்சயமாக. அதாவது இந்த ஒரு நீண்ட உரையாடல் அப்படின்னு சொல்லலாம். இந்த உரையாடலை கடந்து இன்றைய நாடாளுமன்ற தேர்தலினுடைய பின்னணி என்ன, அதுக்கு பின்னதாக தமிழர்கள் தரப்புக்கு இருக்கிற அரசியல் நிலைப்பாடு என்ன, புரிதல் என்ன அப்படின்றத வந்து பல கோணங்களில் நாங்கள் வந்து கேள்விகளாக கேட்டிருந்தோம். நீங்களும் வந்து அந்த பதில்களை சொல்லியிருந்தீங்க. நிச்சயமாக இன்றைக்கு 10 மணிக்கு மேலாகத்தான் முடிவுகள் அப்படின்றது வந்து ஒன்றொன்றாக வெளிவரப் போகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். முடிவுகள் அப்படின்றது யாருக்கு சாதகமாக வரப்போகிறது, ராமன் ஆண்டாள் என்ன ராவணன் ஆண்டாள் என்ன அப்படின்ற மாதிரி உங்களுடைய பதிவுகள் இருந்து. இல்ல, ராமன் ஆண்டாள் சரிதான். இல்ல, ஒரு விடயத்தை வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய வரலாற்று புரிதல் அப்படின்றது. அதனால தான் நான் மறுபடியும் நான் செல்வா அவர்களைத்தான் நான் சொன்னேன். ஈழத்தந்தை பற்றி தான் நான் குறிப்பிட்டேன் ஒரு ரொம்ப அதிகமாக. ஏன் அப்படின்னம்னா, நீயும் நல்லாரு நானும் நல்லாரு, வாழ விட்டுதான். இதை என்ன புத்தர் சொல்லலையா? ஏன் அதை கடைபிடிக்காத நீங்கள் ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை நான் வந்துட்டு தமிழர்கள் மத்தியிலும் சிங்களர்கள் மத்தியிலும் எழுப்புறேன். அவ்வளோதான். நிச்சயமாக. அதாவது புத்தரனுடைய பஞ்சசீல கொள்கைகள் தொடர்பிலையும் பேசினா நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டே போகலாம். அதையும் மறந்து விட்டார்களா மகா வம்சத்துக்குள்ள வந்து அப்படின்ற ஒரு கேள்வி. புத்தர் அங்க இருக்கிறாரு, சிலையா இருக்கிறாரு, ஆனா அந்த கொள்கைகள் அங்க இல்லை. இலங்கைத்தீவிர தன்மையா இல்லை. நிச்சயமாக. நம்ம தொடர்ந்தும் ஐபிசி தமிழ் தொடர்ந்தும் தனது நேரலையில் வந்து இன்றைக்கான முடிவுகளை, அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான முடிவுகளை தொடர்ந்தும் தர இருக்கிறது. தொடர்ந்தும் வளவாளர்களும் வந்து எங்களோட இணைந்து பேச இருக்கிறாங்க. உங்களுடைய இந்த நேரத்தில் எங்களுக்கு பல செய்திகளை மக்களுக்கு புரிய வைத்திருக்கிறீர்கள். பல பின்னணி அரசியலும் இங்க வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புரிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய இந்த நேரத்துக்கும் இந்த கலந்துரையாடலுக்கும் ரொம்பவே நன்றி.